Hello dear brothers and sisters, so welcome to போத்தமிழ். போத்தமிழில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போத்தமிழில் அழகு 3 சரியா எழுதும் திறன் அப்படின்றது இருக்கும் இல்லையா. ஸோ அழகு 3 எழுதும் திறன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 கேள்விகள் இருக்கும் சரியா. ஸோ அந்த ஒரு 15 கேள்விகள் கேட்பாங்க. அதில் கூடிய தலைப்புகளை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு கிளாஸ் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தோன்னா தொடர் வகைகள் இருக்கும் சரியா. தொடர் வகைகள் அப்படின்றது இருக்கும் சரியா. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு டாபிக் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த டாபிக் நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா இது ஒரு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஏன்னா ஒரு சின்ன ஒரு சிம்பிள் டாபிக் தான் அது ஓகேவா. அதை பார்த்தோன்னா சொற்றொடரை வந்து பார்த்தோன்னா ஒழுங்குபடுத்துதல். சிம்பிளாக வந்து பார்த்தோன்னா அது ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கக்கூடிய வார்த்தைகளை மாற்றி மாற்றி போட்டிருப்பாங்க. அது சரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வந்து பார்த்தோன்னா நம்ம வார்த்தைகளை கரெக்டாக போட்டு சொற்களை கரெக்டாக போட்டு அமைச்சு எழுதணும் ஓகேவா. அந்த டாபிக் தான் அது. அது ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் இதெல்லாம் வச்சு ஒரு எக்ஸாம்பிளாக அடுத்த ஒரு கிளாஸ் நம்ம பார்ப்போம். அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் சரியா. ஆனால் அந்த தொடர் வகைகள் சொல்லக்கூடிய இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் எலாபரேட்டாக ஏன்னா நிறைய வகைகள் இருக்குது. அப்போ ஒவ்வொரு வகையும் என்ன சொல்லுது, அதுக்கான பொருள் என்ன, ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் என்ன இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஸோ அதை பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள் கொஸ்டின் வந்து நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் சரியா. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். நல்லா பாருங்களேன். இப்போது நம்ம சிலபஸில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அழகு 3 எழுதும் திறனில் ஜஸ்ட் தொடர் வகைகள் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க ஓகேவா. தொடர் வகைகள் கொடுத்துட்டு அந்த தொடர் வகைகள் அடுத்து வந்து பார்த்தோன்னா தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை கொடுத்துருப்பாங்க ஓகேவா. ஆனால் தொடர் வகைகள் இது மட்டும்தான் கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா தொடர் வகைகள்ன்றது ஒரு பெரிய டாப்பிக்கு. அதில் நிறைய என்ன சொல்கிறது நிறைய டைப்ஸ் இருக்குது ஓகேவா. ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா தொடர் வகைகள்னு பார்க்கும்போது தொகைநிலை தொடர், தொகாநிலை தொடர்னு சொல்லிட்டு ஒரு 2 டைப் இருக்குது. அந்த ஒவ்வொன்றுலையுமே வந்து பார்த்தோன்னா அடுத்து நிறைய சப் கேட்டகரி பிரியும் சரியா. ஸோ இந்த ஒரு கிளாஸில் வந்து தொடர் வகைகள்லாம் என்ன ஓகேவா, தொடர் வகைகள்லாம் என்ன, அதில் தொகைநிலை தொடர். அப்போ தொகைநிலை தொடர்னா என்ன, அதில் என்னென்ன வகைகள்லாம் இருக்குது, அந்த ஒவ்வொரு வகையும் என்ன சொல்லுது, எந்த மாதிரி தொடர்கள் இருந்தால் அது எந்த மாதிரியான வகை அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் சரியா. ஸோ ஓகேம்மா. ஸோ அழகாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க, கவனிச்சுக்கோங்க கிளாஸு. ஸோ ஓகே பார்த்துருவோமா. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் ஒரே நிமிஷம். ஓகே ஃபஸ்ட்டு பாருங்கள் சிம்பிளாக பாருங்களேன் சொல். ஏன்னா ஒரு தொடர் இல்லை ஒரு சொற்றொடர் அப்படின்றது என்னம்மா ஒரு வாக்கியம் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது தான் தொடர் சொற்றொடர்னு சொல்லுவோம் ஓகேவா. வாக்கியம் ஸ்டேட்மெண்ட்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, சரி சென்டென்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா. அதுதான் நம்ம தமிழ் என்ன சொல்லுவோம் தொடர் இல்லை சொற்றொடர்னு சொல்லுவாங்க ஓகேவா. அப்போ ஒரு தொடர் இல்லை ஒரு சொற்றொடர் ஒரு சென்டென்ஸ் அப்படின்னா என்னம்மா ஒரு சென்டென்ஸ் அப்படின்றது நிறைய வேர்ட்ஸ் இருக்குமா. வேர்ட்ஸ் என்னது சொற்கள். அப்போ நிறைய சொல்லாலான நிறைய அதை பார்த்தோன்னா மினிமம் 2 வேர்ட்ஸ் இருக்கணும். மினிமம் 2 வேர்ட்ஸ் இருந்தால் தான் ஒரு தொடர் நம்ம சொல்ல முடியும் ஓகேவா. அப்போது ஒன்றுக்கு மேற்பட்ட அப்படின்னு சொல்லலாம். இல்லை 2 இல்லை 2க்கு மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து நின்று ஒரு பொருளை தருது அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு பொருளை தருது அப்படின்னா அதுதான் தொடர்ன்னு சொல்லுவோம் ஓகேவா. அதுக்கு முன்னாடி சொல்னா என்ன அப்படின்ற ஒரு பேசிக் நம்மளுக்கு தெரியணும் இல்லையா. அப்படியே நம்ம பார்த்துருப்போம், இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்க ஓர் எழுத்து தனித்து நின்றோ பாருங்க. ஒரே ஒரு எழுத்து தனித்து நின்று பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தீன்றது இந்த இடத்துல ஒரே ஒரு எழுத்து தான், ஆனால் இதுவே ஒரு சொல்லாக இருக்கும். இதுவே ஒரு சொல்லாகவும் இருக்கும். எப்படி ஒரு எழுத்து தனித்து நின்று ஒரு சொல்லை உருவாக்க முடியுமானா உருவாக்க முடியும். எப்போ அந்த ஒரு சொல்லுக்கு என்ன இருக்கணும், பொருள் இருக்கணும். என்ன இருக்கணும், பொருள் இருக்கணும். இப்போ தீன்ற ஒரு எழுத்து தான் இருக்கு, ஆனால் இது ஒரு சொல்ல நம்ம எப்படி கருதப்படலாம் அப்படின்னா தீன்றது ஏதாவது பொருள் இருக்கு. ஆனால் இருக்கு. நம்ம என்ன சொல்லுவோம், தீக்கு நெருப்புன்ற ஒரு பொருள் இருக்கா ஓகேவா. தீனா நம்ம நெருப்பு ஓகேவா. அப்போ ஒரே எழுத்து தான், அது பொருள் தருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு சொல்ல நம்ம கன்சிடர் பண்ண முடியும், கன்சிடர் பண்ணணும் ஓகேவா தமிழில். அப்போ பாருங்க ஒரு எழுத்து தனித்து நின்றோம், ஃபார் எக்ஸாம்பிள் தீ ஓகேவா. அடுத்து பாருங்க பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றோங்க பாருங்களேன். பல எழுத்துக்கள் என்னது 2 இல்லை 2க்கு மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து நின்று. அப்போ என்னது இந்த ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க 2 எழுத்து இருக்கு. அப்போ 2 இல்லை 2 எழுத்துக்கள் தொடர்ந்து நின்று அதான் பல எழுத்துக்கள் ஓகேவா. அப்போ மினிமம் 2 எழுத்து இருக்கா. அப்போ 2 எழுத்து சேர்ந்து ஒரு சொல்ல உருவாக்குதா, உருவாக்குது. என்ன பண்ணணும், அது பொருளும் தரணும். பால்ன்றதுக்கு பொருள் இருக்கா, இருக்கு ஓகேவா. பால்ன்றதுன்னு அது நம்ம பருகக்கூடியதும் பால் தான். அதே சமயத்தில் நம்ம ஆண்பால் பெண்பால் சொல்ல முடியாது, அதுவும் பால் தான், அதுவும் ஒரு பொருள் கொடுக்குது இல்லையா. அப்போ பால்ன்றது 2 எழுத்துக்களான ஒரு சொல் ஓகேவா. அதான் சொல்லு நம்ம சொல்றோம். அப்போ 2 எழுத்துக்கள் மட்டுமா இருக்கா, கிடையாது. தமிழ்ல நிறைய சொற்கள் இருக்கு. அது 2 எழுத்துல இருக்கலாம், ஒரு எழுத்துலேயே இருக்கலாம், 3 எழுத்துல இருக்கலாம், 4 எழுத்துல இருக்கலாம், 5 எழுத்துல, எத்தனை எழுத்து வேணா இருக்கலாம். ஆனால் அந்த எழுத்துக்கெல்லாம் தொடர்ந்து நின்று ஒரு சொல்லை உருவாக்கி அந்த சொல்லுக்கு ஒரு பொருள் இருக்கணும். அதான் நம்ம என்ன சொல்லுவோம், சொல் அப்படின்னு சொல்லுவோம். அதான் நம்ம என்ன சொல்லணும், சொல் அப்படின்றத சொல்லுவோம் ஓகேவா. ஸோ இது பேசிக், ஜஸ்ட் ஒரு பேசிக் நம்ம பார்த்துட்டோம் ஓகேவா. அடுத்து பார்க்கலாமா ஓகேவா. இப்போ சொல்லுனா என்ன தெரிஞ்சிச்சு. அப்போ நிறைய சொற்கள் சேர்ந்து என்ன பண்ணோம், ஒரு தொடரை உருவாக்கும், ஒரு சென்டென்ஸ் உருவாக்கும், ஒரு சொற்றொடரை உருவாக்கும் ஓகேவா. அதுக்கு என்ன டெஃபினேஷன் பாருங்க, சொற்கள் பல, சொற்கள் பல இல்லைனா 2 சொற்கள், 2 இல்லைனா 2க்கு மேற்பட்ட சொற்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேவா. சொற்கள் பல அப்படின்றதும் 2 இல்லை 2க்கு மேற்பட்ட சொற்கள் அப்படின்றதும் ஒன்று தான் ஓகேவா. சொற்கள் பல தொடர்ந்து நின்று
தொடர்ந்து நின்று என்ன தரணும், அது ஒரு பொருளை தரணும், ஏதோ ஒரு விஷயத்த ஏதோ ஒரு கருத்தை ஒரு பொருளை சொல்ல வரணும். ஓகேவா, இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், தொடர்னு சொல்லுவோம். இல்லைன்னா என்ன சொல்லுவோம், சொற்களால் அமைந்த அந்த தொடர் அப்படின்றதுனால அதை சொற்றொடர்னு சொல்லுவோம். புரிஞ்சதா? எக்ஸாம்பிள் பாருங்க, பால் பருகினான். பால்ன்றது ஒரு சொல், பருகினான்ன்றது ரெண்டாவது சொல். ஓகேவா, மினிமம் 2 சொல் வந்து ஒரு தொடரை உருவாக்குது, ஒரு சென்டென்ஸ் உருவாக்குது. ஓகேவா, புரிஞ்சதா? இப்போ இதுவே பால் பருகினான்ல, பருகினான் இல்லை, வெறும் பால் மட்டும் இருக்குன்னா இது ஒரு தொடர்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. என்ன சொல்லலாம், ஜஸ்ட் ஒரு சொல்லுன்னு சொல்லலாம், ஒரு சொல் அப்படின்றத சொல்லலாம். ஓகேவா, அப்போ 2 இல்லைன்னா 2க்கு மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து நின்று ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் கொடுக்குது, ஒரு வாக்கியத்தை உருவாக்குது அப்படின்னா அதுதான் தொடர்லாம் சொற்றொடர்னு சொல்லணும். ஓகேவா, புரிஞ்சுதாமா? ஓகே, அடுத்து பாருங்களேன், வெண்முத்து. சாரி, இது ரெண்டும் இதை பார்க்கறதுக்கு ஒரே ஒரு எழுத்து மாதிரி, ஒரே ஒரு சொல் மாதிரி தான் இருக்கு. இது எப்படி நம்ம தொடர்னு சொல்ல முடியும் அப்படின்னா, வெண்முத்து அப்படின்றதுல தொடர்படுத்தி எழுத முடியும். ஓகேவா, என்னன்னா அதுல ஒரு சில உறுப்புகள் உள்ள மறைஞ்சு இருக்கு, அவனை வெளியே எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவன் எக்ஸ்பேண்ட் பண்ணி வருவான். ஓகேவா, பாருங்க, வெண்முத்து அப்படின்றது என்னது, வெண்முத்து அப்படின்னாலும் வெண்மையான முத்து அப்படின்னாலும் என்னம்மா, ரெண்டும் ஒரே பொருள் தான் தரும், ரெண்டும் ஈக்குவல். ஓகேவா, வெண்முத்து அப்படின்னாலும் வெண்மையான முத்து அப்படின்னாலும் ரெண்டும் ஒன்று தான். இங்கே பார்க்கும்போது ஒரே சொல் மாதிரி இருக்கு, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பிரித்து எழுதும்போது, அதாவது விரிவாக எழுதும்போது வந்துருச்சா, இரண்டு சொற்கள் வந்துருச்சா. அப்போ இதுவும் ஒரே பொருளாக தரலாம். பார்க்கறதுக்கு இது ஒரு சொல்லு மாதிரி இருக்கும், இது எப்படி சார் தொடர்னு சொல்லுவோம் அப்படின்னா, அதான் பிரித்து எழுத முடியுது அப்படின்னா அது ஒரு தொடரையே அமைக்கும். ஓகேவா, ஸோ அப்போ சொற்கள் பல தொடர்ந்து நின்றோ இல்லை 2 இல்லைன்னா 2க்கு மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருது அப்படின்னா அதுக்கு நம்ம தொடர் இல்லைனா சொற்றொடர் சொல்லுவோம், ஆங்கிலத்தில் சென்டென்ஸ்ன்றது சொல்லுவோம். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பால் பருகினான், வெண்முத்து அப்படின்றத பார்த்தோமா. ஓகே, அடுத்து பாருங்க. ஓகேவா, அடுத்து பாருங்க, இப்போ இந்த தொடர் சொற்றொடர் பார்க்கணும் இல்லையா, இதுல என்ன மாதிரியான வகைகள் இருக்குதுன்னு நம்ம படிக்கிறதுக்கு பேர் தான் தொடர் வகைகள். ஓகேவா, இதுல என்ன மாதிரியான வகைகள் இருக்குன்னு படிக்கிறதுக்கு பேர் தான் தொடர் வகைகள். ஓகேவா, இப்போ இதுல தொகைநிலை தொடர், தொகாநிலை தொடர் 2 வகை இருக்கா. ஓகேவா, அது என்ன சார் தொகைநிலை தொடர், அது என்ன தொகாநிலை தொடர், பார்த்துருவோமா? சிம்பிள், ஒன்றுமே கிடையாது. இப்போ நிறைய டைப்ஸ் ஆஃப் நம்ம தொடர்கள் நம்ம இப்போ எழுதும் போதோ படிக்கும் போதோ ஸ்கூல் புக்ஸில் படிக்கும் போதோ எல்லாமே ஒரு பத்தியை படிக்கிறோம் அப்படின்னா என்னது, வெறும் வாக்கியமாக இருக்கும், வெறும் சென்டென்ஸாக இருக்குமா. ஓகேவா, வெறும் தொடராக இருக்கும், சொற்றொடராக இருக்கும். ஓகேவா, ஓகே, இப்போ கன்சிடர் பண்ணுங்க, பால் பருகினான், பால் பருகினான், இதுவும் அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, பாலை பருகினான், இதுவும் இது ரெண்டுத்துக்கு ஏதாவது பொருள் மாறுபடுதா, இது ரெண்டுத்துக்கு ஏதாவது பொருள் மாறுபடுதா பார்த்தீங்கன்னா கிடையாது. நல்லா பாருங்க, பால் பருகினான் அப்படின்னாலும் பாலை பருகினான் அப்படின்னாலும் ரெண்டு ஒரே மீனிங் என்னது, ஒருத்தவன் பாலை குடிச்சிருக்கான், அவ்வளோதான், பாலை சாப்பிட்ருக்கான். ஓகேவா, அப்படின்ற பொருள் தான் தருது. அப்போ பால் பருகினான் அப்படின்றதும் பாலை பருகினான் அப்படின்றதும் ரெண்டும் ஒரே பொருள் தான். ஓகேவா, ஆனால் இந்த 2 ஸ்டேட்மெண்ட்ல ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன டிஃபரன்ஸ் பாருங்க, இங்க பால் பருகினான் இருக்கு, இங்க பாலை பருகினான் இருக்கு. அப்ப பாருங்க, இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா என்ன ஆயிருக்குன்னா இல்லு கூட இந்த ஐன்றவன் சேர்ந்து வரான். என்ன ஆயிருது, இல்லுன்றது லையின்னு மாறுதா, இங்க இல்லுன்னு இருந்தது இங்க லையின்னு மாறுது. ஓகேவா, அப்ப பாருங்க, இந்த இடத்துல ஐன்னு சொல்லக்கூடியது, இந்த ஐன்னு சொல்லக்கூடிய எழுத்து, இந்த ஐன்னு சொல்லக்கூடிய இங்க இருக்கக்கூடிய இந்த எழுத்து, இதை நம்ம என்ன சொல்லுவோம், வேற்றுமை உறுப்பு. இந்த வேற்றுமை உறுப்பு இந்த ஸ்டேட்மெண்ட்ல பார்க்கும்போது இங்க என்ன இருக்கு, மறைந்து வந்திருக்கு. என்ன இருக்கு, மறைந்து வந்திருக்குது. ஓகேவா, அப்போ பால் பருகினான் பாலை பருகினான், இதுல ஐன்னு சொல்லக்கூடிய வேற்றுமை உறுப்பு, இங்க வர வேண்டிய ஐன்னு சொல்லக்கூடிய வேற்றுமை உறுப்பு இந்த ஸ்டேட்மெண்ட்ல மறைந்து நின்று பொருள் தருது, அதே பொருளை தருது. ஓகேவா, பாலை பருகினான்னா என்ன பொருள் தருமோ அதே தான் பால் பருகினான் அப்படின்ற பொருளையும் தரும், அதுவும் அதே பொருளாக தான் தரும் அதுவும். ஓகேவா, இதுக்கு என்ன டிஃபரெண்ட், இங்க வந்துருக்கூடிய வெளிப்படையாக வந்துருக்கூடிய இந்த ஐ இங்க மறைஞ்சு வந்திருக்குது. புரியுதா? ஓகே, அடுத்த கான்செப்ட் பாருங்களேன், வெண்முத்து, வெண்மையான முத்து. இப்போதான் நம்ம பார்த்தோம், வெண்முத்து வெண்மையான முத்து, இது ரெண்டுத்துக்கு ஏதாவது பொருள் மாறுபாடுதான் கிடையாது, ரெண்டும் ஒரே பொருள் தான் சொல்லுது. இந்த வெண்மையான முத்து அப்படின்ற பொருள் தரக்கூடிய இந்த எழுத்துக்கள் தான், இந்த தொடர் தான் அதே பொருள் தரக்கூடிய வெண்முத்துன்ற ஒரு தொடராகவும் இருக்கு. ஓகேவா, இதுக்கு என்ன சார் டிஃப்ரெண்ட்டு, இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, இங்க பாருங்க, இங்க முத்து முத்து அப்படியே இருக்கா. ஓகே, அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இங்கே பாருங்க பருகினான் எந்த பிரச்சனையும் கிடையாது. எங்க சேஞ்சஸ் நடந்திருக்கு, இந்த வெண்ணுன்னு இருக்கா, இங்க பாருங்க வெண்மையான. அப்போ இந்த இடத்துல பாருங்களேன், மைன்னு சொல்லக்கூடிய இந்த வெண்மை, அந்த வெண்மை என்று சொல்லக்கூடிய விகுதி போய் தான் வெண்ணுன்னு இங்க மாறி இருக்கு. அப்போ மைன்னு சொல்லக்கூடிய விகுதியும்
அடுத்து வெண்மை ஆன, பாருங்க ஆணுன்னு சொல்லக்கூடிய உருவம் என்ன இருக்கு இந்த இடத்துல, விகுதியும் ஆணுன்னு சொல்லக்கூடிய உருவம் ரெண்டு பேருமே இங்க வரும்போது மறைஞ்சிட்டானுங்க. இந்த இடத்துல பாருங்களேன், மறைஞ்சிட்டானுங்க, மறைஞ்சு வந்திருக்காங்க இல்லையா. ஸோ அதான் அப்போ மை எனும் விகுதியும் ஆணை என உருவம் மறைந்து நின்று பொருள் தருகிறது. எதுல, இந்த ஸ்டேட்மெண்ட்ல. இங்க வேற்றுமை உருவு மறைந்து நின்று பொருள் தருகிறதா? ஓகேவா, தருது இல்லையா? இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்துட்டீங்க இல்லையா? ஓகே, இப்போ என்ன சார் சொல்ல வரீங்க அப்படின்னா ஒன்றும் கிடையாது. இப்போ மேலே பார்த்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வச்சுக்கோங்க, மேலே பார்த்த ரெண்டு எக்ஸாம்பிள் பார்த்தோமா, அதை வச்சுக்கோங்க. இவ்வாறு, இப்போ மேலே பார்த்ததை சொல்றேன், இவ்வாறு இரு சொற்களுக்கு இடையில், இந்த மாதிரி சொற்களுக்கு இடையில, அதாவது ஏதாவது ரெண்டு சொற்களுக்கு இடையில வேற்றுமை உருபுகளோ, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தது வேற்றுமை உருபுகளோ, வினை அப்படின்னா பண்பு முதலியவற்றினுடைய உருபுகளோ, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வெண்மைன்னு தான் நாங்கள் வந்திருக்கணும், ஆனால் என்ன ஆயிடுச்சாங்க, மை நீங்கி வெறும் வெண்ணுன்னு மட்டும் தான், வெண்முத்துன்னு தான் வந்திருக்கு. ஓகேவா, மைன்றது என்னமா, மைன்றது ஆக்சுவலாக வெண்மைன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பண்பு பெயர். பண்பு பெயருக்கான இந்த விகுதி இந்த இடத்துல மறைஞ்சு வந்திருக்கா, அதாங்க சொல்றாங்க. ஓகேவா, அப்போ வேற்றுமை உருபுகளோ, வினை அப்படின்னா பண்பு முதலவற்றினுடைய உருபுகளோ, இவனுங்களை ஏதாவது ஒருத்தர் மறைஞ்சு வந்துருவானுங்க. அப்போ எந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் வெளிப்படையா வராம அதனுடைய உருபுகள் மறைஞ்சு வருதோ அதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், தொகை நிலை தொடர்ன்னு சொல்லுவோம். தொகை நிலை தொடர்ன்னு சொல்லுவோம். ஓகேவா, பாருங்க, மறைந்து வர்றதுக்கு பேரு தொக்கி அப்படின்ற பொருள். தொக்கி அப்படின்னா மறைந்து வருதல் பேர். சிம்பிளா சொல்லணும்னா, நான் ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், பார்த்துக்கோங்க. இப்போ உங்கள்கிட்ட ஒரு 10,000 ரூபா இருக்கு, உங்க அப்பா வர்றாரு வீட்டில், ஒரு 10,000 ரூபா அவருக்கு கிடைச்ச இன்கம்ல கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறாரு. எப்படி அந்த 10,000 ரூபா கொண்டு வந்து கொடுப்பாரு, தனித்தனியாக ஒரு தாளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அட்டையில் ஒன்றுன்னா ஒட்டி அந்த 10,000 ரூபா கொண்டு வந்து எந்தாப்பான்னு சொல்லி கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். எப்படி இருக்கும், அது ஒரு கட்டாக இருக்கும். சரியா, ஒரு பேண்டை போட்டோ இல்லை பொதுவாகவோ ஒரு பணம் கட்டாக இருக்குமா, இருக்குமா? ஓகே, இதை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த கட்டை பார்க்கும்போது அதோடைய மதிப்பு உங்களுக்கு 10,000 ரூபான்னு தோணும். அதோடைய மதிப்பு உங்களுக்கு 10,000 ரூபான்னு தெரியும். ஓகேவா, எப்படி தெரியும்னா, அது 100 ரூபா தாள் 100 தாள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ, 100 ரூபா தாள் ஒரு 100 தாள் இருக்கு, 10,000 ரூபாயா? ஓகேவா, இந்த 100 ரூபா தாள் அந்த கட்டை நீங்கள் மேலே பார்க்கும்போது மேலே இருக்கக்கூடிய ஒரு 100 ரூபா தான் தெரியும், மேலே இருக்கிற ஒரு 100 ரூபா தான் தெரியும். ஆனால் அதுக்கு உள்ள இன்னொரு 99 100 ரூபா தாள் இருக்கு, மறைஞ்சிருக்கு. புரியுதா? புரியுதா? அப்போ நல்லா பாருங்க, இந்த 100 தாளை 100 ரூபா போட்டு இந்த 100 தாளை தனித்தனியாக பிரித்து வச்சோம்னாலும் அது 10,000 ரூபா தான். அது என்ன ஒன்றா சேர்த்து ஒன்றுக்கு படி ஒன்று மறைச்சிருக்கு, அதே 10,000 ரூபாய்க்குள்ள மறைச்சு வச்சாலும் அது 10,000 ரூபாய் தான். புரியுதா? அதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா, பறந்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்த அதை குறுக்கி விரித்து ஒன்றா அடைக்க வச்சோம்னா, ஒரே கும்பலாக வச்சோம்னா, அந்த 10,000 ரூபா நோட்டாக வச்சோம்னா, அந்த கட்டாக வச்சோம்னா, அது என்ன சொல்றது, தொகைப்படுத்துறதுன்னு பேர். அதான் என்ன சொல்லுவோம், தொகைப்படுத்துறது பேர். ஓகேவா, இதுவே அந்த 10,000 நோட்டை வந்து பார்த்தீங்கன்னா, தம்பி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10,000 நோட்டில் எனக்கு 1000 தனியாக என்ன சொல்லுவார் அப்பா, பிரித்து வைப்பா அப்படின்னா அதுக்கு பேர் தான் விரிக்கிறது. தொகையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த இப்போ சீட்டு கட்டலாம் பார்த்துருக்கோம் இல்லையா, சீட்டு கட்டலாம், அந்த சீட்டு கட்டலாம் பிரிப்பாங்க இல்லையா, பிரிக்கும் போது என்னது, அதை விரிவுபடுத்துறது. இதே சீட்டு கட்ட நம்ம தொகைப்படுத்துறது அப்படின்னா மொத்தமும் ஒன்றா இருக்கும். ஓகேவா, அது எத்தனை சீட்டு இருக்குன்னு நம்மளுக்கு பார்க்க முடியாது, ஆனால் மேலே ஒரு சீட்டு மட்டும் தான் தெரியும். ஆனால் ஏன் இருக்குது, அது தொகைப்படுத்திருக்கு. புரியுதா? அதே போல தான் வெளிப்படையாக தெரிய வேண்டிய விஷயம்லாம் மறைஞ்சு இருக்குதுன்னா அதுக்கு பேர் தொகை. அதுக்கு பேர் தான் என்னது, தொகை. ஓகேவா, ஸோ பார்த்துட்டோமா. ஸோ இதுதான் தொகை நிலை தொடர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அப்போ ஒரு தொடரில் வரக்கூடிய வெளிப்படையாக வரக்கூடிய வேற்றுமை உருபுகளோ இல்லை வினை இல்லைனா பண்பினுடைய உருபுகளோ மறைஞ்சு வருது அப்படின்னா அது தொகை நிலை தொடர். தொகைனாவே மறைஞ்சு வருது. ஓகேவா, விரிஞ்சு இருக்கிற விஷயம் மறைஞ்சு வருதுன்னு அர்த்தம், அதான் தொகைப்படுத்துறது. ஓகேவா, ஸோ இதுதான் தொகை நிலை தொடர். இந்த தொகை நிலை தொடர் மொத்தம் 6 வகை இருக்கு. எத்தனை வகை இருக்கு, மொத்தம் 6 வகை இருக்கு. இப்போ இந்த ஒவ்வொரு வகையும் என்ன பொருள், என்னென்ன உணர்த்துது, ஒவ்வொன்றுத்துக்கான எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்துருமா. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, என்னென்ன வகைன்னு பார்த்துக்கோங்க. வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, ஓமை தொகை, உம்மை தொகை, அன்மொழி தொகை. ஓகேவா, இந்த 6 வகையை நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம எதை பார்க்க போறோம், வேற்றுமை தொகையை பார்க்க போறோம். எதை பார்க்க போறோம், வேற்றுமை தொகை. சரியா, வேற்றுமை தொகை. வேற்றுமை தொகை இரு சொற்களுக்கு இடையில், அதாவது 2 சொல் இருக்கு, 2 சொற்களுக்கு இடையில வெளிப்படையா வரக்கூடிய வேற்றுமை உருபு வெளிப்படையா வராம, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்த மாதிரி வெளிப்படையா வராம மறைஞ்சு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி பாலை பறிக்கிறான் அப்படின்ற ஒரு விஷயம் பால் பறிக்கிறான்னு சொல்லிட்டு அந்த ஐ மறைஞ்சு வந்துடுச்சு.
அந்த மாதிரி மறைந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தொடர்கள் நம்ம என்ன சொல்லுவோம், வேற்றுமை தொகைன்னு அர்த்தம். அந்த மாதிரி தொடர்களை வேற்றுமை தொகைன்னு சொல்லுவோம். ஏன், வேற்றுமை உறுப்புகள் மறைஞ்சு வருது, தொகைப்படுத்துது. தொகை என்னது, மறையிறது. ஓகேவா? அப்போ வேற்றுமை உறுப்பு மறைஞ்சு வர்றதுனால அது வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? எடுத்துக்காட்டு பாருங்களேன். எடுத்துக்காட்டு பாருங்க. திருக்குறள் படித்தான். ஆக்சுவலா இந்த இடத்துல என்ன மறைஞ்சிருக்கு, திருக்குறளை படித்தான்னு வந்திருக்கணும். ஆனா ரெண்டும் ஒரே பொருள் தான். இங்க திருக்குறளையும் சொல்லக்கூடிய இந்த ஐன்னு சொல்லக்கூடிய இரண்டாம் வேற்றுமை உறுப்பு. ஏன்னா வேற்றுமை உறுப்புல மொத்தம் 8 வேற்றுமை உறுப்பா, அதுல முதல் வேற்றுமை உறுப்பும் 8ஆவதும் கிடையாது. மீதி இடையில 2ல இருந்து 7வது வரைக்கும் வேற்றுமை உறுப்பு இருக்கு. அதான் நம்ம என்ன பண்ணிருப்போம், அதான் நம்ம என்ன சிம்பிளா படிச்சிருப்போம், ஸ்கூல் டைம்ல இருந்து படிச்சிருப்போம். நம்ம படிச்சிருப்போம் ஐ ஆல்கு இன் அது கண் அப்படின்லாம் படிச்சிருப்போமா? ஓகேவா? அப்ப பாருங்க, இது இரண்டாம் வேற்றுமை உறுப்பு. முதலுக்கு வேற்றுமை உறுப்பு கிடையாது. ரெண்டாவதுக்கு ஐ, இரண்டாம் வேற்றுமை உறுப்பு ஐ. மூன்றாவது வேற்றுமை உறுப்பு ஆல். நான்காவது வேற்றுமை உறுப்பு கு. 5, இது 6, இது 7. அதே போல 8க்கும் கிடையாது. புரிஞ்சுதா? இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் படிக்கிறோமா? இந்த ஸ்டேட்மெண்ட்ல என்னப்பா மறைஞ்சு வந்திருக்குது, ஐ. ஐன்றது எத்தனாவது வேற்றுமை உறுப்பா? ஐன்னு சொல்லக்கூடிய இரண்டாம் வேற்றுமை உறுப்பு. ஆக மொத்தம் அது வேற்றுமை உறுப்பா? அதுதான், அவ்வளவுதான், சிம்பிள். அப்போ வேற்றுமை உறுப்பு வெளிப்படையா வரக்கூடியது இந்த ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா மறைஞ்சு வந்திருக்கிறதுனால இந்த ஸ்டேட்மெண்ட் எதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு, வேற்றுமை தொகைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஏன், வேற்றுமை உறுப்பு இதுல மறைஞ்சு வந்திருக்கு. திருக்குறளைன்னு வந்திருக்கணும், ஆனா திருக்குறள் வந்திருக்கு. ஓகேவா? ஆனா ரெண்டும் ஒரே பொருள் தான். திருக்குறள் படித்தான், திருக்குறளை படித்தான், ரெண்டும் ஒரே பொருள் தான் தரும். ரெண்டும் ஒரே விஷயம் தான். என்னது, திருக்குறளை படிச்சாம்பா அப்படின்ற விஷயத்த தான் சொல்லுது. ஓகேவா? அடுத்து பாருங்க. இப்ப நம்ம பார்த்ததுதான் இங்க ஐன்னு சொல்லக்கூடிய வேற்றுமை உறுப்பு என்ன இருக்கு, மறைந்து நின்று அதே பொருளை தருது. மறைந்து நின்று அதே பொருளை தருகிறது. புரிஞ்சதா? ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுக்குமே எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஆனா இங்க வெளிப்படையா வரக்கூடிய ஐ இந்த ஸ்டேட்மெண்ட்ல மறைஞ்சு வந்திருக்குது, ஒரே பொருளை தருது. ஓகேவா? இதுதான் வேற்றுமை தொகைன்னு சொல்லும். அப்போ ஒரு வேற்றுமை உறுப்பு மறைஞ்சு வருது அப்படின்னா சொற்களுக்கு இடையில அந்த ஒரு தொடர் வேற்றுமை தொகை. ஓகேவா? 7. அடுத்து பார்த்துலாமா? அடுத்து பாருங்க. இப்போ இந்த வேற்றுமை தொகையை பார்த்தோம் இல்லையா? இந்த வேற்றுமை தொகையில முதல் வேற்றுமைக்கும் 8வது வேற்றுமைக்கும் எதுவும் உறுப்புகள் கிடையாது, நம்ம விட்டுட்டோம். ஓகேவா? மீதி எல்லாத்துக்குமே உறுப்புகள் இருக்கு இல்லையா? ஓகேவா? அப்போ அது என்னென்ன உறுப்புகள்ன்றது ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஐயாளுக்கு என்ன அது கண்ணுன்ட்டு. அப்போ அதெல்லாம் மறைஞ்ச வர மாதிரி ஒரு எக்ஸாம்பிளையும் பார்க்கணும் இல்லையா? சும்மா எடுத்துக்காட்டு பார்த்துடலாமா? பாருங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு கிடையாது, முதல் வேற்றுமை உறுப்பு கிடையாது, அதனால அந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருங்க. ஓகேவா? விட்டுருங்க. இப்போ ரெண்டாவது வேற்றுமைக்கு வரும். ரெண்டாவது வேற்றுமை உறுப்பு என்னது, ஐ. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அங்கே திருக்குறளை படித்தான், அதுவும் சேம் எக்ஸாம்பிள் தான். அதே எக்ஸாம்பிள் நம்ம இங்கேயும் பார்க்கும். இரண்டாவது வேற்றுமை உறுப்பு மறைஞ்சு வர மாதிரி பாருங்க. திருவாசகம் படித்தான், திருவாசகத்தை படித்தான். ரெண்டுமே ஒரே பொருள் தான், ரெண்டுமே ஒரே பொருளை தான் தரும். இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்? இதுதான் ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன பிரச்சனை, இங்க வெளிப்படையாக வந்திருக்கக்கூடிய ஐன்னு சொல்லக்கூடிய இரண்டாம் வேற்றுமை உறுப்பு இங்க மறைஞ்சு வந்துட்டான். அப்போ திருவாசகம் படித்தான் அப்படின்ற ஒரு தொடர் என்ன தொடர், வேற்றுமை தொகை தொடர். ஓகேவா? குறிப்பிட்டு இது எந்த வேற்றுமை தொடர்னு கேட்டானா இரண்டாம் வேற்றுமை தொகை தொடர். புரிஞ்சதாமா? அவ்வளவுதான், ஒண்ணுமே கிடையாது, சிம்பிள் கான்செப்ட். ஓகேவா? இங்க பாருங்களேன், இங்க ஐன்னு சொல்லக்கூடிய இரண்டாம் வேற்றுமை உறுப்பு என்ன இருக்கு, மறைந்து வந்து பொருள் தருது. மறைந்து வந்து அதே பொருளை தான் இது வந்து ஸ்டேட்மெண்ட்டும் தருது. ஓகேவா? அடுத்து மூன்றாவது, இது ரெண்டாவது வேற்றுமை உறுப்பு பார்த்தோமா, இது மூன்றாவது வேற்றுமை உறுப்பு. பாருங்களேன், தலை வணங்கு. தலை வணங்கு, பெரியவர்களை பார்த்தா தலை வணங்குடா அப்படின்னு என்னது, உன்னுடைய தலையால அவங்கள வணங்குடான்னு அர்த்தம். புரியுதா? அப்போ தலையால் வணங்கு, தலையால தானே வணங்க முடியும். தலையால் வணங்குன்னு சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ல இந்த ஸ்டேட்மெண்ட் ஜஸ்ட் தலை வணங்குன்னு மட்டும் இருக்கு. அப்போ இதுக்கு என்ன சார் மிஸ்ஸிங்கு, தலையால், தலை ஆள். ஓகேவா? இங்க வந்துடக்கூடிய அந்த ஆள்னு சொல்லக்கூடிய வேற்றுமை உறுப்பு, ஆள்ன்றது எந்த வேற்றுமை உறுப்பு, மூன்றாம் வேற்றுமை உறுப்பு மறைஞ்சு வந்திருக்கிறதுனால, இந்த உறுப்பு மறைஞ்சு வந்திருக்கிறதுனால இது ஒரு வேற்றுமை தொகை. இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு இது எந்த வேற்றுமை தொகைன்னு கேட்டாங்கன்னா என்னது, எந்த உறுப்பு மறைஞ்சிருக்கு, மூன்றாம் வேற்றுமை உறுப்பு. அப்போ மூன்றாம் வேற்றுமை தொகை தொடர். ஏதாவது டவுட்ஸ் இருக்காதுல, ஏதாவது கஷ்டமா இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. ஓகேவா? அடுத்து பாருங்களேன், 4. சிதம்பரம் சென்றான். என் நண்பன் எடுத்து சிதம்பரம் போனான் இப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று எப்படி சொல்லலாம், என் நண்பன் எடுத்து, என் ஃப்ரெண்டு எடுத்து சிதம்பரத்துக்கு போனான் சொல்லுவோமா? அப்ப பாருங்க, சிதம்பரத்துக்கு சென்றான் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் சிதம்பரம் சென்றான் ஸ்டேட்மெண்ட்டும் ஏதாவது பொருள் மாறுபடுதானா, ரெண்டும் ஒரே விஷயத்தை தான் சொல்லுது. இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு, இங்க சிதம்பரத்துக்குன்னு சொல்லிட்டு கூன்றது வெளிப்படையா வந்திருக்குது. இங்க சிதம்பரத்துக்குன்னு சொல்லக்கூடிய அந்த இக்குன்ற எந்த விஷயமும் கிடையாது, அந்த கூன்ற விஷயமே கிடையாதுங்க.
ஓகேவா? அப்போ கூன்றது என்னம்மா நான்காம் வேற்றுமை உருபு. ஓகேவா? அப்போ இங்கே வெளிப்படையாக வர வேண்டிய நான்காம் வேற்றுமை உருபு கூ இங்கே மறைஞ்சு வந்திருக்கிறதுனால இந்த இடத்துல வேற்றுமைன்றது மறைஞ்சு வந்திருக்கிறதுனால இது ஒரு வேற்றுமை தொகை தொடர். ஓகேவா? எந்த வேற்றுமை தொகை தொடர்னு கேட்டாங்கன்னா எந்த வேற்றுமை உருவு மறைஞ்சிருக்கு? நான்காவது வேற்றுமை உருவு கூன்றதான் மறைஞ்சு வந்திருக்கு. அப்போ நான்காம் வேற்றுமை தொகை தொடர் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போ கூ என்னும் நான்காம் வேற்றுமை உருவே மறைந்து நின்று பொருள் தருது. ஓகேவா? அடுத்து 5க்கு பார்த்துடலாமா? 5வது பாருங்க. ஐ ஆளுக்கு இன் அது கண். இன்னுன்றது 5, அதுன்றது 6க்கு, கண்ணுன்றது 7. ஓகேவா? ஸோ 5வது பாருங்க. மலை வீழ் அருவி அப்படின்னாலும் மலையிலிருந்து வீழும் அருவி அப்படின்னாலும் ரெண்டும் ஒரே பொருள் தான். ஓகேவா? மலையிலிருந்து அருவி கீழே வருது இல்லையா, அதான் மலையிலிருந்து வீழும் அருவி அப்படின்ற பொருளை தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த வேற்றுமை உருபுகளை தொகைப்படுத்தி அதை மறைச்சி சிம்பிளாக அப்படி மாற்றிருக்காங்க. மலை வீழ் அருவி ரெண்டும் ஒரே பொருளை தான் தருது. மலையிலேருந்து ஒரு அருவி கீழே விழுது அப்படின்ற விஷயத்த தான் சொல்லுது. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கு? வேற்றுமை உருபு வெளிப்படையாக வர வேண்டியதெல்லாம் மறைஞ்சு வந்திருக்கு. அப்போ இது என்ன தொடர்? இது ஒரு வேற்றுமை தொகை தொடர். ஓகேவா? இதுல எந்த வேற்றுமை உருபு வந்து மறைஞ்சு வந்திருக்குது பாருங்க. மலையில் இருந்து. ஓகேவா? மலையில் இருந்து வீழும் அருவி. ஐயாளுக்கு இன் அது கண். இப்ப இந்த இடத்துல இன் பாருங்களேன், இன் அது கண் பார்த்தோமா? அப்ப இன்னுன்றது 5ஆம் வேற்றுமை உருபா? கிடையாது. இல் அப்படின்றதும் 5ஆம் வேற்றுமை உருபு தான். ஓகேவா? அப்ப மலையில் பாருங்க, மலையில் இந்த இடத்துல இல், இந்த இல்லுல இல்லுன்றது மறைஞ்சிருக்கு. ஓகேவா? மறைஞ்சிருக்கு இல்லையா? அப்ப மலையில் இருந்து வீழும் அருவி. அப்ப இல்லுன்னு சொல்லக்கூடிய இந்த வேற்றுமை உருபு இங்க மறைஞ்சு இந்த இடத்துல வந்திருக்கிறதுனால இது வேற்றுமை தொகை தொடர். எந்த வேற்றுமை தொகை தொடர்னு கேட்டாங்கன்னா 5ஆம் வேற்றுமை தொகை தொடர். சிம்பிள். ஓகேவா? புரிஞ்சுதாமா? இதுல டவுட் இருக்கா? எந்த டவுட்டும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? 6ஆம் வேற்றுமை உருபுக்கு எடுத்துக்காட்டு. ஏன் அதுன்றது 6ஆம் வேற்றுமை உருபு. பாருங்க, கம்பர் பாடல் அப்படின்னாலும் கம்பரது பாடல் அப்படின்னாலும் ரெண்டும் ஒண்ணுதான். ரெண்டுமே என்ன பொருள் குறிக்குது? அது கம்பரோடைய பாடல் அப்படின்றது குறிக்குது. ஓகேவா? கம்பர் அது பாருங்க, கம்பர் அது. ஓகேவா? இங்க ஜஸ்ட் கம்பர் பாடல், இந்த இடத்துல அதுன்றத காணோம், மறைஞ்சு வந்துட்டான். ஓகேவா? அப்போ 6ஆம் வேற்றுமை உருபான அது இந்த ஒரு தொடர்ல மறைந்து நின்று இதே பொருளை இந்த இடத்துல தருது, இந்த ஸ்டேட்மெண்ட் தருது. அப்போ இது ஒரு வேற்றுமை தொகை தொடரா? ஆமா. எந்த வேற்றுமை தொகை தொடர்? 6ஆம் வேற்றுமை தொகை தொடர். ஏன்? 6ஆம் வேற்றுமை உருபு தான் இங்க மறைஞ்சு வந்திருக்குது, அதனால இது 6ஆம் வேற்றுமை தொகை தொடர். ஓகேவா? காமனா பார்த்தோம்னா இது ஒரு வேற்றுமை தொகை தொடர், அவ்வளவுதான். ஓகேவா? அடுத்து பாருங்களேன் 7. ஏன்னா 8க்கு கிடையாது, 7உடன் எடுத்துறோம். ஓகேவா? பாருங்க, மலைக்குகை அப்படின்னாலும் மலையின் கண் குகை அப்படின்னாலும் ரெண்டும் ஒண்ணுதான். புரியுதா? அது சார் மலையின் கண், இந்த மலையின் கண்ணுன்னா ஒன்றும் கிடையாது. நல்லா பாருங்களேன், இந்த கண்ணுன்ற இடத்துல எதை குறிக்குது அப்படின்னா, இப்போ ஒரு இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இடமோ ஏதோ ஒன்று, ஒரு லேண்டோ, அது எதுவான இருக்கலாம், ஒரு மலையோ இல்லை வேற ஏதோ சொல்ல ஒரு பாலைவனமோ இல்லை ஒரு நிலப்பகுதியோ எதுவோ ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு விஷயம் இருக்குன்னா அதுக்குள்ளவே இன்னொரு விஷயம் அமைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன சொல்லுவாங்கன்னா இது கண். அதை பார்த்தோன்னா இது கண்ணா என்னது, இதுல இது அமைஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அந்த ஒரு மீனிங்காக தான் அந்த மலையின் அந்த கண்ணுன்றதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்ப 7ஆம் வேற்றுமை உருபுல ஒண்ணுதான் கண். ஓகேவா? இந்த கண் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டேட்மெண்ட்ல இது வெளிப்படையா வந்திருக்கா? வெளிப்படையா நமக்கு தெரியுது. இந்த விஷயம் இந்த இடத்துல தெரியுதா? இல்லை, மறைஞ்சு வந்துட்டான். ஓகேவா? ஆனா மலையின் கண் அப்படின்னாலும் மலையின் கண் குகை அப்படின்னாலும் மலைக்குகை அப்படின்னாலும் ரெண்டு ஒண்ணுதான். ரெண்டுமே என்ன பொருள் தருது? மலையில, அதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, இந்த மலையில இந்த இடத்துல ஒரு குகை அமைஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். பொதுவாக ஒரு குகை அமைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அப்ப மலை குகை அப்படின்னாலும் மலையில அந்த குகை இருக்கிறதுனால தான் அந்த குகைக்கு பேரு மலை குகை. மலையின் கை குகை என்னது? சேம் மீனிங், அதே மலையில அந்த குகை அமைஞ்சிருக்குன்னு அர்த்தம். புரியுதா? அப்போ மலையின் கை குகைன்றதுல இந்த கண் சொல்லக்கூடிய 7ஆம் வேற்றுமை உருபு இங்க வெளிப்படையா வந்திருக்குது. இந்த ஸ்டேட்மெண்ட்ல இங்க மறைஞ்சு வந்துட்டான், இந்த கண்ணுன்ற மறைஞ்சு வந்துட்டான். அதனால இதே ஒரு வேற்றுமை தொகை. என்ன வேற்றுமை தொகை? 7ஆம் உருபு மறைஞ்சு வந்திருக்கிறதுனால அது 7ஆம் வேற்றுமை தொகை தொடர். புரிஞ்சதா? அவ்வளவுதான் வந்து பார்த்தீங்கன்னா வேற்றுமை தொகை. என்னது? ஃபர்ஸ்ட் டைப்பு அவ்வளோதான். ஓகேவா? இதுல அடுத்த ஒரு கேட்டகரி இருக்கு, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, கொஞ்சம் என்னது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன்.
ஓகேவா? எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன். என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, ஒரு சில தொடர்களில் உருபு மறைஞ்சு வருவான். உருபு மறைஞ்சு வருவான்னு வச்சுக்கோங்களேன். வெளிப்படையாக அவன் வரான் அப்படின்னா, இல்லை மறைஞ்சு வரான் அப்படின்னா, அவனுக்கு கூடவே ஹெல்ப் பண்ணுறதுக்கு அந்த உருபு அந்த இடத்துல வருதுன்னா அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒழுங்காக முடிக்கிறதுக்கு அவன் கூடவே இன்னொரு எக்ஸ்ட்ரா வேர்டும் சேர்ந்து வருவான். இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தையும் சொல்லும் சேர்ந்து வருவான். ஓகேவா? அப்போ ரெண்டு பேரும் இணைஞ்சு தான் ஒரு சில இடத்துல பயணிப்பாங்க. ஓகேவா? அந்த மாதிரி கான்செப்ட் தான் இந்த கான்செப்ட். பார்க்கலாமா? என்ன கான்செப்ட் அது? உருபம், இந்த உருபு அங்கே வரத்துக்கான பயன் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த பயனை தரக்கூடிய இன்னொரு சொல்லும் ரெண்டு பேருமே சேர்ந்து இருக்கு பாருங்க. உடன் தொக்க, உடன் தொக்க, ரெண்டு பேருமே உடன் தொக்க, ரெண்டு பேருமே மறைஞ்சிடணும். ரெண்டு பேருமே அந்த இடத்துல மறைஞ்சிருப்பானு. ரெண்டு பேருமே மறைஞ்சு ஒரு தொகை தொடரை உருவாக்குறதுனால தான் இதுக்கு பேர் என்னது? இந்த கான்செப்ட் பேரு உருபும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? என்னன்னு பார்த்துலாமா? இங்க பாருங்களேன். ஒரு தொடர்ல வேற்றுமை உருபம் இது ஃபர்ஸ்ட். இவன் ஃபர்ஸ்ட். வேற்றுமை உருபம் ஃபர்ஸ்ட். வேற்றுமை உருபம் அதன் பொருளை விளக்கக்கூடிய சொல்லும் அடுத்து அவனுக்கு பின்னாடியே வரக்கூடிய இன்னொரு சொல். அவன் தான் இந்த பயன். அவன் தான் அதன் பொருளை விளக்கக்கூடிய சொல் பயன். ஓகேவா? இவனுக்கு ரெண்டு பேருமே மறைஞ்சு வந்துருவானுங்க. அப்ப என்னது? தொக்க, மறைந்து, அதாவது தொக்கி தொக்க, அதாவது மறைந்துன்னு அர்த்தம். ஓகேவா? மறைந்துன்னு அர்த்தம். மறைந்து வந்திருக்கான் அப்படின்றதுனால தான் உருவும் அதனுடைய பயன் சொல்லான அந்த சொல்லும் ரெண்டு பேரும் உடன், இவன் கூடவே இவனும் உடன், அவனுடன் இவன் சேர்ந்து உடன் சேர்ந்து தொக்க தொகை, மறைந்து வரக்கூடிய ஒரு தொகை தொடர் அர்த்தம். புரியுதா? ஸோ தொக்கின்னு என்னன்னு பார்த்துருப்போம், மறைந்துன்ற பார்த்தோம் இல்லையா? ஓகே. இந்த இடத்துல பொருள் பயன்றது என்னமா? பொருளை விளக்கக்கூடிய சொல். அந்த உருபு அந்த இடத்துல வருது அப்படின்னா அதுக்கான பயன் என்ன? ஓகேவா? அவன் கூடவே சேர்ந்து இவனும் டிராவல் பண்ணுவான். அப்போதான் அந்த சென்டென்ஸ் பார்க்க ஒரு பூர்த்தியான ஒரு பொருளை தரக்கூடிய ஒரு முழுமையான பொருளை தரக்கூடிய ஒரு சென்டென்ஸாக அமையும், ஒரு வாக்கியமாக அமையும். ஓகேவா? ஸோ இதுதான் என்ன சொல்லுவோம் நம்ம? உருவும் பயனும் உடன் தொக்க தொகைன்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ பாருங்களேன். ஃபர்ஸ்ட்டு வேற்றுமை உறுப்பு நம்ம மறைஞ்சு வருதுன்னு பார்க்கணும் இல்லையா? அப்போ வேற்றுமை உறுப்பு நம்ம ஏதாவது ஒரு சில வேற்றுமை உறுப்பு தானே மறைஞ்சு வந்திருக்கு. அப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கணும் இல்லையா? வேற்றுமை உறுப்பு 2லேருந்து 7 வரைக்கும் இருக்கு இல்லையா? 2ஆம் வேற்றுமை உறுப்பு இருந்து தான் ஐ ஆளுக்கு இன்னது கண்ணுன்னு இருக்கு. நம்ம ஒரு சிலதை பார்க்கலாம். பாருங்க, 2ஆம் வேற்றுமை உருவம் பாருங்க, உருவம் பயனும் உடன் தொக்க தொகை தான். ஆனால் என்ன வேற்றுமை உறுப்பு? எந்த வேற்றுமை உறுப்பு? 2ஆம் வேற்றுமை உறுப்புக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா? எடுத்துக்காட்டு பாருங்க, நல்லா பாருங்க. இதுதான் ஸ்டேட்மெண்ட்டு. ஆனால் அந்த ஸ்டேட்மெண்ட்டு எப்படி இருந்திருக்கும்? வெளிப்படையாக இருந்திருந்தா அப்படின்னா பணத்தை கொண்ட பைன்னு இருந்திருக்கும். ஓகேவா? பணத்தை கொண்ட பை அப்படின்றதுக்கான எக்ஸாக்ட் மீனிங் தான் பணப்பை. உங்க பாட்டி இருக்காங்க, டே தம்பி அந்த சுருக்கு பை, அந்த பணப்பை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லலாம்னு வச்சுக்கலேன். அந்த பணப்பை என்னது? பணத்தை கொண்டு இருக்கக்கூடிய பை. அது அந்த 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 பையில பணம் இருக்கு, பணத்தை கொண்ட பை, அதனால அதுக்கு பேர் பணப்பை. ஓகேவா? நம்ம பிரித்து வெளிப்படையாக எழுதுறோம்னு வச்சுக்கோலாம். எல்லா உருவும் வெளிப்படையாக தெரியுதுன்னா பணத்தை கொண்ட பையன்னு எழுதும். ஓகேவா? இதில் என்ன ஆயிடுது? உருவம் பணத்தை, பணம், ஐ, பணத்தை. ஓகேவா? இந்த தையில இத்து பிளஸ் ஐன்றவன் 2ஆம் வேற்றுமை உறுப்பு. இங்கே வெளிப்படையாக தெரியறான். இவன் கூடவே ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவனுடைய பயன் சொல்லான கொண்டன்றவன் கூடவே வரான். இவன் தான் பயன். ஓகேவா? கொண்டன்றவன் கூடவே வரான். இப்போ படித்து பாருங்க, இப்போதான் அது முழுமையான பொருள் தரும். இந்த கொண்டைன்றதை பயன் சொல்ல நீக்கிடுங்களேன். இந்த வெளிப்படையாக வரும்போது பயன் சொல்ல நீக்கிடுங்களேன். பணத்தை பை, என்ன பணத்தை பை? பணத்தை கொண்ட பை. இப்போ மீனிங் தரதா ஒழுங்கா? ஓகேவா? அதனால தான் இவன் வரும்போது இவனும் கூடவே வருவான், உருவும் பயனும் சேர்ந்து வருவான். ஓகேவா? அப்போ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த மாதிரி வெளிப்படையாக முழுமையாக பொருள் தரக்கூடிய எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அதே பொருளை தரத்துக்காக பணப்பைன்ற ஒரு சொல்லுன்றது உருவாயிடுச்சு. ஆனால் இங்கே என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ப்ராப்ளம் கிடையாது. இங்கே என்ன சேஞ்சஸ் நடந்திருக்குன்னா, இந்த பணத்தைன்னு சொல்லக்கூடிய ஐன்னு சொல்லக்கூடிய இந்த 2ஆம் வேற்றுமை உறுப்பும் இவனுக்குடைய பயன் சொல்லான இந்த பயன் சொல்லக்கூடிய இந்த கொண்டன்ற இந்த ரெண்டு சொல்லுமே இந்த இடத்துல வெளிப்படையாக வந்திருக்கா? கிடையாது. ரெண்டு பேருமே மறைஞ்சிட்டாங்க. இவன் மறைஞ்ச கூடவே இவனும் மறைஞ்சிடறான். அதுதான் உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. புரிஞ்சதாமா? ஓகே. ஸோ இதுதான் அதுக்கான எக்ஸாம்பிள். பார்த்துட்டோமா? இப்போ சிம்பிளாக முடிஞ்சிச்சு இல்லையா? அடுத்து பார்க்கமே இன்னொரு எக்ஸாம்பிள். பால் குடம். சிம்பிள். நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். இது ஒழுங்கான ஒரு தொடரா, வெளிப்படையான ஒரு தொடரா எப்படி இருந்திருக்கும்? பாலை கொண்ட குடம்னு இருந்திருக்கும். பாலை கொண்ட குடம், அந்த குடத்துல பால் இருக்குன்னு அர்த்தம்.
ஓகேவா? ஒரு பாலை கொண்டிருக்கக்கூடிய குடம், அதான் பாலை கொண்ட குடம். இந்த இடத்துல பாருங்க, ஐன்றது வெளிப்படையா வந்திருக்கா, கொண்டன்றது வெளிப்படையா தெரியுதா? ஓகே. ஆனா இங்க பாருங்களேன், பாலை கொண்ட குடம் சேம் மீனிங் தரக்கூடிய பால் குடம். பாலை கொண்ட குடம் அப்படின்னாலும் பால் குடம்னாலும் ரெண்டும் ஒரே மீனிங் தான். அது இந்த இடத்துல என்ன இருக்கு, தொகைப்படுத்திட்டாங்க, மறைஞ்சு வந்துருச்சு, எல்லாமே மறைஞ்சு வந்துருச்சு. முக்கியமா உருவம் பயனும் மறைஞ்சிட்டாங்க. ஓகேவா? இந்த இடத்துல ஐன்றது வெளிப்படையா தெரியுதா? இல்ல. அவனுடைய பயன் சொல்லான கொண்டன்றது தெரியுதா? இல்ல. இந்த இடத்துல தெரியுதாமா? கிடையாது, மறைஞ்சு வந்துட்டானுங்க. அதனாலதான் இந்த பால் குடம்ன்ற ஒரு சொல் இரண்டாம் வேற்றுமை உருவும் பயணம் உடன் தொக்க தொகைக்கான ஒரு எடுத்துக்காட்டு. புரிஞ்சதா? ஓகேவா? இங்க பாருங்க, ஐ என்பது இரண்டாம் வேற்றுமை உறுப்பு, கொண்டன்றது உறுப்பினுடைய பயன், இரண்டாம் வேற்றுமை உறுப்பினுடைய பயன் சொல். என்ன பண்ணிட்டாங்க, ரெண்டு பேருமே அவங்க மறைஞ்சு வந்துட்டாங்க. அதனால பணப்பை அப்படின்னாலும் சரி, பால்குடம் அப்படின்னாலும் சரி, இரண்டாம் வேற்றுமை உறுப்பு உருவும் பயணம் உடன் தொக்க தொகை தொடர். புரிஞ்சதா? புரிஞ்சதாமா? ஓகே, அடுத்து பார்க்கலாமா? இப்போ ஒரே நிமிஷம் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வேகமாக நடத்தும் போது இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வரதான் செய்யுது. ஓகே, இப்போ பாருங்களேன், இப்போ மூன்றாம் வேற்றுமை உறுப்புக்கும் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அடுத்து இது எப்படி வரும் அப்படின்ட்டு பாருங்க. மூன்றாம் வேற்றுமை உறுப்பு என்னமா, ஆள்னு சொல்லக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அதிலே நம்ம பார்த்தோம். ஓகேவா? இப்போ மூன்றாம் வேற்றுமை உறுப்பு, இந்த உருவம் இந்த உருவுக்கு பயன் தரக்கூடிய சொல்லும் அந்த பயனும் ரெண்டு பேருமே சேர்ந்து மறைஞ்சு வரக்கூடிய ஒரு தொகை தொடர் பார்க்க போறோம். எக்ஸாம்பிள் பாருங்க, பொன்னால், பாருங்க, பொன்னால் ஆகிய சிலை. ஓகேவா? ஆறுன்றது என்னது, மூன்றாம் வேற்றுமை உருவு, இவனுடைய பயன் சொல்ல என்னது, ஆகிய. இங்க நல்லா வெளிப்படையா அந்த ஸ்டேட்மெண்ட் தெரியுதா? ஓகேவா? இதே ஈக்குவல் ஸ்டேட்மெண்ட் ரெண்டும் ஒரே பொருளை தரக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட் தான் பொற்சிலை. பொற்சிலை அப்படின்னாலும் சரி, பொன்னால் ஆகிய சிலை அப்படின்னாலும் சரி, ரெண்டும் ஒரே பொருள் தான். ஓகேவா? ஆனா இந்த இடத்துல என்ன இருக்கு, மொத்தமா தொகைப்படுத்திட்டாங்க, மறைஞ்சு வந்துருக்குது. மொத்தமா இது ஒன்று ஒரு தொகை தொடர். ஏன்? மூன்றாம் வேற்றுமை உறுப்பும் அவனுடைய பயன் சொல்லாகிய ஆகிய அப்படின்ற சொல்லும் ரெண்டு பேருமே இந்த இடத்துல தெரியுறானுங்களா? ஏதாவது இந்த சொல்ல ஏதாவது தெரியுதா? ரெண்டு பேரும் இருக்கிறதே தெரியல, ரெண்டு பேருமே உள்ள மறைஞ்சிட்டானுங்க. ஓகேவா? அதனாலதான் இது மூன்றாம் வேற்றுமை உறுப்பு சம்பந்தப்பட்டு வந்திருக்கிறதுனால மூன்றாம் வேற்றுமை உருவும் அவனுடைய பயன் சொல்லும் உடன் தொக்க தொகை தொடர். ஓகேவா? எக்ஸாம்பிள் பொற்சிலை. ஆளும் சொல்லக்கூடிய மூன்றாம் வேற்றுமை உறுப்பு மறைஞ்சிடுச்சு, அவனுடைய பயன் சொல்லான ஆகியன்ற உறுப்பினுடைய பயனும் மறைஞ்சு வந்துட்டான். ஓகேவா? இதுதான் உருவும் பயனும் உடன் தொக்க தொகைன்ற கான்செப்டே. ஓகேவா? அடுத்து பாருங்களேன், நான்காம் வேற்றுமை தொடர் வச்சு அடுத்த ஒரு எக்ஸாம்பிள். நான்காம் வேற்றுமை உருவும் அதனுடைய பயனும் உடன் தொக்க தொகை தொடர். பாருங்களேன், மாட்டுக்கு கட்டப்பட்ட கொட்டகை. மாட்டுக்கு இப்போ கிராமப்புறத்துல நம்ம மாட்டுக்கு என்ன பண்ணுவோம், நனையாம இருக்கக்கூடாது, வெயிலுக்கெல்லாம் கொஞ்சம் தாங்கணும்னு சொல்லிட்டு நம்ம மாட்டுக்கு கொட்டகை கட்டும் இல்லையா? கொட்டா போடுவோம், சரியா? அது கொட்டான்னு சிம்பிளா சொல்லுவோம், கொட்டகைன்னு சொல்லணும், அதான் சரியான தமிழ் வார்த்தை. அப்போ மாட்டுக்கு கட்டப்பட்ட கொட்டகை இதுவும் மாட்டு கொட்டகை இதுவும் ரெண்டும் ஒரே பொருள் தான். மாட்டுக்காக கட்டப்பட்ட கொட்டகை, அதான் நம்ம என்ன சொல்லுவோம், மாட்டு கொட்டடா அப்படின்னு சொல்லுவோம், அதான் மாட்டு கொட்டகை. ஓகேவா? அப்போ இதுல வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, மாட்டுக்கு இந்த குன்னு சொல்லக்கூடிய நான்காம் வேற்றுமை உறுப்பும் அதுக்கு பயன் தரக்கூடிய சொல் என்னது, கொட்டகைன்னு சொல்லக்கூடிய பயன் சொல். சரி, கட்டப்பட்டன்னு சொல்லக்கூடிய பயன் சொல். ஓகேவா? இவனுக்கு ரெண்டு பேரும் இங்க பாருங்களேன் மறைஞ்சு வந்துட்டானுங்க. மாட்டுக்கு இந்த இடத்துல கூவ காணும். ஓகேவா? கட்டப்பட்ட அப்படின்ற சொல்லையும் காணும். இதுல இருந்து என்ன தெரியுது, உருவம் பயனும் உடன் தொக்க தொகை, தொக்கிட்டான், மறைஞ்சு தொகை தொடரா வந்துட்டான். ஓகேவா? ஸோ அதான் நான்காம் வேற்றுமை உருவம் பயனும் உடன் தொக்க தொகை. முடிஞ்சதா? ஸோ இதுதான் அந்த கான்செப்ட். புரியுதா? அப்போ உருவும் பயனும் உடன் தொக்க தொகைனா எந்த மாதிரி கான்செப்ட்ல அமைஞ்சிருக்கும், புரிஞ்சது இல்லையா? உருவு அவனுடைய பயன் சொல் ரெண்டு பேருமே மறைஞ்சு வந்துருவானுங்க, இதுதான் கான்செப்ட். ஓகேவா? இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வேற்றுமை தொகை வச்சு பார்த்தோம், வேற்றுமை உறுப்புகளை வச்சு பார்த்தோமா, அதான் வேற்றுமை தொகை. ஓகேவா? ஸோ அடுத்து ரெண்டாவது வகைக்கு போறோம். ரெண்டாவது வகை என்னது, தொகைநிலை தொடர்ல வினைத்தொகை. வினைத்தொகை என்னமா, ரொம்ப சிம்பிள், நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க, நிறைய பேர் நம்ம நிறைய ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்லாம் நிறைய எக்ஸாம்ல அட்டன் பண்ணியிருப்போம். ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கோங்க, ஓகே ஃபைன், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேவா? என்னன்னா, முக்காலத்துக்கும் பொருந்துற மாதிரி கொடுத்துக்கூடிய அந்த ஒரு சொல்
முக்காலத்துக்கும் பொருந்துற மாதிரி, முக்காலத்துக்கும் அந்த ஒரு சொல் பொருந்துற மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும், அதை விரித்து எழுத முடியும். அந்த விரித்து எழுதக்கூடிய முக்காலத்துக்கும் பொருந்துற சொல்ல தான், 3 காலத்துக்கும் தனித்தனியாக விரித்து எழுதக்கூடிய அந்த ஒரு சொல்ல தான் 3 காலத்துக்கும். 3 காலம் என்னமா, இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இந்த 3 காலத்தையும் சொல்ற மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா, சொற்கள் இருக்கும். ஓகேவா, அந்த 3 காலத்தையும் சொல்ற மாதிரி அதை மேனேஜ் பண்ணும் அப்படின்றதுக்காக இந்த 3 சொல்லையும் ஒரே சொல்ல நம்மளால சுருக்கி எழுத, தொகைப்படுத்த முடியும். பிரிஞ்சு இருக்கிறத ஒன்னா ஒரு கட்டா மாற்ற முடியும். கட்டுனது கட்டுறது, தொகைப்படுத்துறது. ஓகேவா, அதுதான் வினை தொகை. ஓகேவா, அப்போ முக்காலத்துக்கும் பொருந்தும். ஆனால் இதுல என்ன ஒண்ணு, முக்காலத்துக்கும் பொருந்தும், ஆனா காலம் காட்டும் இடைநிலையும், காலம் காட்டக்கூடிய இடைநிலையும் பெயரெச்ச விகுதியும் என்ன ஆயிடும், மறைந்து வரும். ஓகேவா, அதனால் சார் காலம் காட்டக்கூடிய இடைநிலை, பெயரெச்ச விகுதி என்னது, இது எப்படி மறைஞ்சு வருது? ஓகேவா, ஸோ அப்போ பெயரெச்ச விகுதி மறைந்து வரக்கூடிய ஒரு பெயரெச்சத்தை என்ன சொல்லுவோம், நம்ம வினைத்தொகைன்னு சொல்லுவோம். புரியலையே சார்? சிம்பிள். எடுத்துக்காட்டு பாருங்க, இதுதான் வினைத்தொகைக்கான எக்ஸாம்பிள். ஆடு கொடி. ஓகேவா, ஆடு கொடி. ஆடு கொடினா நம்ம என்ன நினச்சிப்பான், இந்த கான்செப்ட் தெரியாதவன், ஆடு கொடி டே ஆடு திங்கக்கூடிய கொடி போலக்குறா அப்படின்னு நினச்சிப்பான். கிடையாது. ஆடு கொடி அப்படின்றது ஒரு வினைத்தொகை. ஓகேவா, என்ன வினைத்தொகை? இங்க பாருங்களேன், ஒரு வினைத்தொகையில முதல் இருக்கக்கூடிய சொல் இருக்கு பாத்தீங்களா, இது ஒரு வினை சொல்ல அமையும், வினை சொல்ல அமையும். அடுத்து இருக்கு பாத்தீங்களா, இது ஒரு பெயர் சொல்ல அமையும். புரிஞ்சுதா? இப்ப பாருங்க, இந்த ஆடு கொடி முக்காலத்துக்கு எப்படி சார் எழுதுறது? ஆடு அப்படின்றது, ஆடு அப்படின்றது என்னது, நம்ம டான்சிங் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் ஆடு. அப்ப ஆடுன்றது இந்த கொடி, தாவரம். சரியா, அந்த கொடி முக்காலத்துக்கும் எப்படி பொருந்துற மாதிரி எழுதலாம்? ஆடுன்றது ஒரு வினைய முக்காலத்துக்கும் பொருத்துறோம். எப்படி? இந்த கொடி ஆடிய கொடி, இறந்த காலத்தை குறிக்குது. ஆடுகின்ற கொடி, நிகழ்காலத்தில் அது ஆடிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். அப்போ நிகழ்காலத்தை குறிக்குது. ஆடும் கொடி, எதிர்காலத்தில் அந்த கொடி ஆடும். சரியா, அப்போ எதிர்காலத்தையும் குறிக்குது. புரியுதா? அப்போ ஆடிய, ஆடுகின்ற, ஆடும், இந்த 3 சொற்களையும் தொகைப்படுத்தி வந்த ஒரு சொல்லுதான் இந்த ஆடுன்னு சொல்லக்கூடிய சொல். ஓகேவா, அதனாலதான் பாருங்க, முக்காலத்துக்கும் பொருந்துதா இந்த ஆடுன்றத சொல், முக்காலத்துக்கும் இங்க நம்மளால பிரிச்சு எழுத முடியுதா? பொருந்துது. ஆனா அங்க பாருங்களேன், காலம் காட்டும் விகுதி இடைநிலை, காலம் காட்டக்கூடிய இடைநிலை இங்க எங்கேயாவது தெரியுதா? ஜஸ்ட் ஆடுன்ற சொல் மட்டும்தான் தெரியுது. காலம் காட்டக்கூடிய இடைநிலை மறைஞ்சு வந்திருக்கா? மறைஞ்சு வந்திருக்கு. ஓகேவா, அடுத்து பாருங்களேன், பெயரச்ச விகுதி. பாருங்களேன், ஆடிய கொடி, பெயரச்ச விகுதி இங்க வெளிப்படையா வந்திருக்கு. ஆனா இதுதான் வினைத்தொகை சொல். இங்க ஏதாவது நம்மளுக்கு ஆடிய, ஆன்றது ஏதாவது தெரியுது? அந்த இடத்துல ஆடியன்ற யா ஆன்றது ஏதாவது வந்திருக்கா? இங்கேயும் மறைஞ்சிட்டான். இவன் என்ன பண்ணிட்டான், இங்க வரக்கூடிய இந்த சொல் இங்க மறைஞ்சிட்டான். ஓகேவா, அப்படி வரக்கூடிய ஒரு பெயரெச்சம், அப்படி வரக்கூடிய பெயரெச்சம் என்னது? ஆடிய கொடி, ஆடுகின்ற கொடி, ஆடும் கொடி. ஓகேவா, இவங்கெல்லாம் யாரு? பெயரெச்சம். ஓகேவா, அப்ப இவனுங்க எல்லாமே பாருங்க, இந்த மாதிரி சொல்லு வரும்போது இங்க பாருங்களேன், இந்த ஆடிய, இந்த ஆடுகின்ற, இந்த ஆடுவும், சரியா, அந்த ஆடுவும், இது எல்லாமே இங்க தெரியுதான்னு கேட்டீங்கன்னா இங்க வெளிப்படையா தெரியல. பாருங்க, எல்லாமே மறைஞ்சிட்டானுங்க. ஓகேவா, அப்ப முக்காலத்துக்கும் இவன் பொருந்துவான். இந்த வினைத்தொகைன்றோம் முக்காலத்துக்கும் நம்மளால பொருத்தி எழுத முடியும், பிரிச்சு எழுதணும்னா. ஆனா காலம் காட்டக்கூடிய இடைநிலை, இப்ப ஆடிய, ஆடுகின்ற, ஆடும், இம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த சொல்லலாம் என்ன, இது மறைஞ்சு வந்திருக்குது. பெயரெச்ச விகுதி, இப்ப ஆடிய கொடி, ஆடுகின்ற கொடி, ஆடும் கொடி, இது பெயரெச்ச விகுதி, இதுவும் மறைஞ்சு வந்திருக்குது. புரியுதா? இப்படி வரக்கூடிய ஒரு பெயரெச்சம். ஓகேவா, இதுதான் என்னது? வினைத்தொகை. இதான் என்னது? வினைத்தொகை. இன்னும் சிம்பிளா பார்க்கணும்னா அங்க பாருங்க, ஆடுன்றது வினை பகுதியா அமையும், ஒரு வினை சொல்ல அமையும். கொடின்றது ஒரு பெயர் சொல்ல அமையும். ஓகேவா, முக்காலத்துக்கும் பொருந்துகிறது. முக்காலத்துக்கு இது பொருந்துதா? ஆடு கொடின்றது ஆடிய கொடி, ஆடுகின்ற கொடி, ஆடும் கொடி. சரியா, இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை முக்காலத்துக்கும் பொருந்தாம நம்மளை பிரிச்சு எழுத முடியுதா? எழுத முடியுது. ஓகேவா, ஆனால் காலம் மறைந்து வந்துள்ளது. இங்க பாருங்க, இப்ப இந்த சொல்ல பாருங்க, இப்ப இந்த நீங்க சொல்ல பார்க்கும்போது ஆடிய கொடி, ஆடுகின்ற கொடி, ஆடும் கொடி, இந்த முக்காலத்துக்கும் பொருந்துற மாதிரி இருக்கு. ஆனா இங்க எங்கேயாவது வெளிப்படையா உள்ள ஏதாவது சொல் நம்மளுக்கு வெளிப்படையா அங்க எழுத்துக்களை ஏதாவது தெரியுதான்னு கேட்டா தெரியல. இது எல்லாமே இந்த ஒரு சொல்லும் அடங்கிடுச்சு பாருங்க. அப்ப மறைஞ்சு வந்துருச்சா? மறைஞ்சு வந்துருச்சு. சரியா, பெயரச்சு விகுதியும் மறைஞ்சு வந்திருக்குது. இங்க பாருங்களேன், ஆடிய, ஆடுகின்ற, ஆடுவும், இதெல்லாம் விகுதிகள் இல்லையா? இந்த விகுதியில் எங்கேயாவது இங்க தெரியுதான்னு கேட்டீங்கன்னா தெரியல. பாருங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் இதுல இருக்குதுடா, இதெல்லாம் பொருந்தது அப்படின்னா அதான் நம்ம சொல்லுவோம், வினைத்தொகைன்னு சொல்லுவோம். ஓகேவா,
சார் இன்னும் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க, வளர்தமிழ். இப்போ நீங்களே சொல்லுங்க, வளர்தமிழ். சார் வளர் அப்படின்றது ஒரு பெண்ணுடைய பேர் சார், தமிழ் சார், நம்மள அப்படி சொல்லுவோம். ஆனால் வளர்ன்ற இடத்துல ஒரு வினையை குறிக்குது. நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு வினைத்தொகை அப்படின்னா முதல் பாதினானது முதல் அந்த சொல் ஒரு வினை சொல்லா இருக்கும், வினை பகுதியாக இருக்கும். அடுத்த சொல் ஒரு பெயர் சொல்லா இருக்கும், பெயர் பகுதியாக இருக்கும். இருக்கா? இருக்கு. ஓகே. அதே சமயத்தில் கான்செப்ட் என்னது, வினைத்தொகைனா முக்காலத்துக்கும் பொருந்தணும். பொருந்துதா பாருங்க, வளர்த்தமிழை பிரித்து நம்மள முக்காலத்துக்கும் பொருந்தமா எழுத முடியுதா? எழுத முடியுது. இங்க பாருங்க, வளர்ந்த தமிழ் இறந்த காலம், வளர்கின்ற தமிழ் நிகழ்காலத்தை குறிக்குது, வளரும் தமிழ் எதிர்காலத்தையும் குறிக்குது. முக்காலத்தையும் உணர்த்துதா? உணர்த்துது. ஓகேவா? ஆனா இந்த மாதிரி விரிச்சு எழுதக்கூடிய விஷயத்த தொகைப்படுத்தி வினைத்தொகைன்னு வரும்போது இவனுங்க யாராவது இங்க இருக்கிறது இந்த இடத்துல தெரியுதான்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல தெரியுதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது, ஜஸ்ட் வளர்ன்னு மட்டும்தான் இருக்கு. ஓகேவா? அப்போ முக்காலத்துக்கும் பொருந்தது. ஆனா காலம்ன்றது முக்காலமும் இங்க மறைஞ்சு வந்திருக்குது, மறைந்து வந்திருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த விகுதிகளும் பெயரச்ச விகுதிகளும் மறைஞ்சு வந்திருக்குதா? மறைஞ்சு வந்திருக்குது இல்லையா? இதுதான் வினைத்தொகை. சரியா? இதுதான் வினைத்தொகை. ஓகேவா? அதான் நன்னூல்ல காலம் கறந்த பெயரச்சம் ஒரு வினைத்தொகை. வினைத்தொகைனா என்னப்பா? காலம் கறந்த பெயரச்சம். புரிஞ்சதா? ஸோ அதான் வினைத்தொகைன்றது நன்னூலால பவனிந்தி முனிவர் அவருடைய அடிகள் அது. ஓகே. அடுத்த கான்செப்ட் என்னது? மூன்றாவது வகை. ஒரே நிமிஷமா, இதுல ஏதாவது ஒரு பிரச்சனை, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடக்கூடாது. ஏன்பா ஃபாஸ்ட்டாக போகிற, பொறுமையாக நடத்துப்பான்னு சொல்லுது, வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே பாருங்க, பண்புத்தொகை. சரியா? பண்புத்தொகை அதுவும் கிட்டத்தட்ட அதே தான், சேம் சிம்பிள். ஓகே, ஒன்றுமே கிடையாது. அங்கே வினை பேஸ் பண்ணி வந்திருக்கு இல்லையா? இங்கே பண்பு பெயருக்கும், ஒரு பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையே ஆன ஆகிய அப்படின்ற பண்பு உறுப்புகள். சரியா? அப்படின்றது என்னது? பண்பு உறுப்புகள் நிறைய இருக்கு. ஆன, ஆகிய, சரியா, நிகர சொல்லிட்டு நிறைய இருக்கு. ஓகேவா? அப்போ அந்த மாதிரி பண்பு உறுப்புகள் ஏதாவது ஒண்ணு என்ன பண்ணிருப்பான், மறைஞ்சு வந்திருப்பான். அப்ப பாருங்க, ஒரு பண்பு பெயருக்கும் அது தழுவி இருக்கக்கூடிய ஒரு பெயர் சொல், அந்த பண்பு பெயர் சொல். இதுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா ஆன, ஆகிய அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையா நம்ம எழுதக்கூடிய அந்த ஒரு சொற்கள், அந்த ஒரு பண்பு உறுப்புகள் மறைச்சு எழுதுறோம் அப்படின்னா அதே பொருளையும் தருது அப்படின்னா, மறைச்சு எழுதுனதுக்கு அப்புறம் அதே பொருளை தருதுன்னா அதுதான் பண்புத்தொகை. சிம்பிளா வெண்மையான நிலவு அப்படின்னு நம்ம வெளிப்படையா எழுதும்போது கொஞ்சம் விரிவா எழுதுவோம். சரியா? வெண்மையான நிலவு. ஓகேவா? ஆனா இதே மீனிங்ல இதுவே அதான் ஈக்குவல் கொடுத்துருக்கேன், இதே மீனிங் தரக்கூடியதுதான் வெண்ணிலவு. வெண்ணிலவுனா என்னமா? வெண்மையான நிலவுன்னு அர்த்தம். இந்த வெண்மையான நிலவை தான் நம்ம தொகைப்படுத்துறோம். ஒரு சில உறுப்புகளை மறைச்சி தொகைப்படுத்தி எழுதுறோம், சிம்பிளா வெண்ணிலவுன்னு எழுதுறோம். அதே மீனிங் தான் தருது. ஓகேவா? இப்ப பாருங்க, என்னென்ன படிச்சோம்? பண்பு பெயருக்கும் அது தழுவி இருக்கும் பெயர் சொல்லுக்கும் இடையே ஆன ஆகிய பண்பு உறுப்புகள் மறைந்து வருது அப்படின்னா பார்க்கலாமா? அங்க பாருங்க, வெண்மை அப்படின்றது ஒரு பண்பு பெயர். பால் எப்படி இருக்கும்? வெண்மையா இருக்கும். அப்ப அந்த பாலினுடைய பண்பை சொல்லுது. அப்ப அந்த இடத்துல பாலுடைய பண்பை சொல்லக்கூடிய அந்த பெயர் என்னது? வெண்மை. அப்ப வெண்மைன்றது ஒரு பண்பு பெயரா? ஓகே, பண்பு பெயர். ஓகேவா? பண்பு பெயர் அது தழுவி நிற்கும் பெயர் சொல். அந்த பண்பு பெயர் எதுக்கு வந்து என்ன சொல்றது, நம்ம பொருள் தருது, நிலவுன்றத சொல்லுது. வெண்மையானது எதை குறிக்குது? நிலவு குறிக்குது. அப்ப இது ஒரு பெயர் சொல். ஓகேவா? இது பண்பு பெயர், இது பெயர் சொல். ஓகேவா? இப்ப பண்பு பெயருக்கான விகுதின்னு சொல்லக்கூடிய மை விகுதி இங்க வந்ததுனால்தான் இது பண்பு பெயர் நம்ம சொல்றோம். புரிஞ்சதா? அப்போ பண்பு பெயர் அதனுடைய விகுதி இந்தாண்ட அதுக்கு பக்கத்துல தழுவி இருக்கக்கூடிய பெயர் சொல் வந்துருச்சு. இதுக்கு இடையில வெண்மை ஆனன்னு சொல்லக்கூடிய பண்பு உறுப்புகள் இருக்கு. இதுல இந்த ஸ்டேட்மெண்ட்ல வெளிப்படையா இவங்களா வந்துட்டாங்க. ஓகேவா? இப்போ நம்ம பார்த்த இந்த விஷயங்கள்லாம் இந்த இதுல பாருங்க, வெண்மையான நிலவுன்னு சொல்றதுல வெண்ணிலவுன்னு போட்டோம். வெண்ணிலவு நம்ம எழுதிட்டோம், தொகைப்படுத்திட்டோம். வெண்ணிலவு இந்த இடத்துல பாருங்க, பண்பு பெயருக்கான அந்த விகுதி மை விகுதிங்கிறதுல வெளிப்படையா தெரியுதா? கிடையாது, மறைஞ்சிட்டாங்க. ஓகேவா? வெண்மை. ஓகே, அடுத்து பாருங்க, வெண்மையான நிலவு ஆணுன்னு சொல்லக்கூடிய அந்த பண்பு உறுப்புகள் வெளிப்படையா அந்த இடத்துல ஆனன்றது எங்க இடத்துல இருக்கா? கிடையாது, இவனும் மறைஞ்சிட்டான். புரிஞ்சதா? இப்ப இவனுங்க மறைஞ்சு வரானுங்க அப்படின்னா
தொகை, தொக்கி வரானுங்கன்னு அர்த்தம். இதுதான் பண்பு தொகை. புரிஞ்சுதா? அப்போ பண்பு பெயருக்கும் அது தழுவி இருக்கக்கூடிய பெயர் சொல்லுக்கும் இடையில பண்பு உறுப்புகள் மறைஞ்சு வரானுங்கன்னு வச்சுக்கோங்க. ஆன ஆகியன்னு சொல்லக்கூடிய பண்பு உறுப்புகள் மறைஞ்சு வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அது பண்பு தொகை. சிம்பிள், அவ்வளோதான். ஓகேவா? அப்போ பாருங்க, வெண்மைன்றது ஒரு பண்பு பெயர். சரியா? நம்ம ஃபர்ஸ்டே நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இந்த இடத்துல வெண்மை அப்படின்றது ஒரு பண்பு பெயர். நிலவுன்றது அது தழுவி இருக்கக்கூடிய பெயர் சொல். பெயர் சொல். இவனுக்கு ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய பண்பு உருவு தான் ஆன. வெண்மை ஆன, வெண்மை ஆன. ஓகேவா? புரிஞ்சுதா? அப்ப அந்த ஆனன்ற சொல் பண்பு உருவு இந்த இடத்துல வெளிப்படையா அந்த ஸ்டேட்மெண்ட்ல தெரியுதானா? தெரியல, மறைஞ்சு வந்துட்டான். புரியுதா? பண்பு உருவம் பாருங்க, பண்பு விகுதி, பண்பு பெயருக்கான விகுதின்ற மையம் இந்த இடத்துல மறைஞ்சு வந்துட்டான். ஓகேவா? அப்ப பொதுவா பண்பு உறுப்புகள் மறைஞ்சு வந்துருச்சு அப்படின்னா அது பண்பு தொகை. சிம்பிளா சொல்லணும்னா பண்பு தொகை. புரிஞ்சுதா? ஸோ இதுதான் அதுக்கான எக்ஸாம்பிள். ஓகேவா? அடுத்து பாருங்க, செகண்ட் எக்ஸாம்பிள். கருங்குவளை. கருங்குவளை கருமையாகிய குவளைன்னு அர்த்தம். கருமையாகிய குவளை. இந்த இடத்துல கருமைன்றது என்னமா? அந்த அந்த கோலை எப்படிப்பட்டது? கருமை, கருமையானது. ஓகேவா? அப்போ பண்பு பெயர். அதனுடைய பண்பு என்னது? கருமை. அப்போ கருமைன்றது பண்பு பெயரா? ஓகே. அது தழுவி இருக்கக்கூடிய பெயர் சொல் என்னது? குவளை. அப்போ பெயர் சொல். ஓகேவா? கருமை ஆகிய, கருமை ஆகிய குவளை. ஆகியன்றது என்னமா? அந்த பண்புக்கான உருவு. ஓகேவா? இப்போ இதே பொருளை தரக்கூடியது தான் கருங்குவளைன்றது. கருமையாகிய குவளை தான் இடத்துல என்னவா ஆயிடுச்சு? கருங்குவளையா மாறிடுச்சு தொகைப்படுத்தும் போது. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல ஆகிய அப்படின்னு சொல்லக்கூடிய இங்க வெளிப்படையா வந்திருக்கக்கூடிய சொல் இந்த இடத்துல தெரியுதான்னு கேட்டீங்கன்னா தெரியல, மறைஞ்சு வந்துட்டான். இதுதான் பண்பு தொகை. புரியுதா? புரிஞ்சுதாமா? ஃபைன். அடுத்து பாருங்க, பண்பு தொகையில அடுத்து ஒன்று என்னது? இரு பெயரோட்டு பண்பு தொகைன்னு சொல்லுவாங்க. இரு பெயரோட்டு பண்பு தொகைன்னு சொல்லுவாங்க. பார்த்துடலாமா? ஃபைன். அப்போ பண்பு தொகைன்னா உங்களுக்கு என்ன தெரியும்? என்னது? அதனுடைய பண்பு உருவு மறைஞ்சு வர்றது. இரு பெயரொட்டு பாருங்க, இரு பெயரொட்டு பண்பு தொகைனா ஒண்ணுமே கிடையாது. நல்லா பாருங்க, இப்போ பனை மரம், மல்லிகை பூ. பனை மரம், மல்லிகை பூ. ஓகேவா? இப்போ இதுல பாருங்க, இதுல பாருங்க, மரம் நம்ம நிறைய வகை மரம் இருக்கா? என்னென்னவோ பொதுவாக எந்த மரத்தை பார்த்தாலும் அந்த மரத்தை நம்ம குறிப்பிட்டு சொல்லனாலும் அது மரம் நம்ம சொல்லுவோம். அப்போ நிறைய வகையான மரங்கள் இருக்கலாம், ஆனால் எல்லாருமே நம்ம சிம்பிளா பொதுவாக மரம் சொல்ல முடியுமா? அதை நம்ம என்ன சொல்லுவோம்? பொது பெயர்னு சொல்லுவோம். அப்போ மரம்ன்றது ஒரு பொது பெயரா? பொது பெயர். நிறைய வகை பூ இருக்கும், ஆனால் எல்லா பூவுமே நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம், அது என்ன சொல்லுவோம்? பொதுவா பூன்னு சொல்லுவோம். அப்போ பூன்றது ஒரு பொது பெயர். ஓகேவா? இப்போ அந்த மரத்துல அது என்ன மரம் சொல்லிட்டு சிறப்பித்து சொல்றோம் இல்லையா? அதுக்கு ஒரு சிறப்பை கொடுக்குறோம். டே அது ஒரு மாமரம்ப்பா, அது ஒரு பனை மரம்ப்பா, புரியுதா? அது ஒரு வேப்ப மரம். சரியா? அப்ப சிறப்பித்து சொல்லக்கூடியதான் சிறப்பு பெயர்னு சொல்லுவோம். அப்ப என்ன மரம்? பனை மரம். என்ன பூ? மல்லிகை பூ. புரிஞ்சுதா? இப்ப இதுல பாருங்க, சிறப்பு பெயர் இதுதான் சிறப்பு பெயர்னு பார்த்தோமா? அப்ப சிறப்பு பெயர் முன்னாடியும், இதான் ஃபர்ஸ்ட் இருக்கு, முன்னாடியும் அதனுடைய பொது பெயர் வந்து பார்த்தோன்னா பின்னும். பொது பெயர் தானே பின்னாடி இருக்கு, பொது பெயர் பின்னும் நிற்க. அந்த மாதிரி ஒரு ஒரு தொடர் அமையும் போது, ஒரு சொல் அமையும் போது இடையில பாருங்க, இதுக்கு இடையில ஆகிய என்னும் பண்பு உருவு மறைஞ்சு வந்திருக்கான். எங்க சார் மறைஞ்சு வந்திருக்கான்? பார்த்துலாமா? அங்க பாருங்க, மறைந்து வருவதை இரு பெயரொட்டு பண்பு தொகைன்னு சொல்லுவோம். ஓகேவா? என்ன மறைஞ்சு வருவோம்? பண்பு உருவான ஆகியன்னு சொல்லக்கூடிய பண்பு உருவு மறைஞ்சு வந்திருக்கு. எப்படின்னு பார்க்கலாமா? அப்போ பனை மரம், மல்லிகை பூ அப்படின்றது ஒரு தொகை சொல்லான்னு கேட்டீங்கன்னா ஆமா, இது ஒரு தொகை தொடர். இது ஒரு தொகை தொடர். என்ன தொகை தொடர்? இரு பெயரொட்டு பண்பு தொகை தொடர். எப்படி? ஆகியன்னு சொல்லக்கூடிய பண்பு உருவு மறைஞ்சு வந்திருக்குது. எப்படி மறைஞ்சு வந்திருக்குது? இதில் பார்த்துலாமா? அங்கே பாருங்க, ஆக்சுவலாக இந்த ஸ்டேட்மெண்ட் என்னது? விரிச்சு எழுதும்போது பனை ஆகிய மரம், அந்த பனை ஆகிய மரத்தை இங்க கொண்டு வா. புரியுதா? சொல்லுவோமா? அடுத்து பாருங்க, மல்லிகை ஆகிய பூ. இங்க பாருங்க, மல்லிகை ஆகிய பூ. புரியுதா? அப்போ பனையாகிய மரம், மல்லிகை ஆகிய பூ, இதுவும் ஒரே மீனிங் தான். இங்க பாருங்க, இந்த இடத்துல ஆகியன்னு சொல்லக்கூடிய இந்த பண்பு உருவு இடையில இங்கே ஏதாவது வெளிப்படையா தெரியுதா? இல்லை, உள்ள மறைஞ்சிட்டான். ஓகேவா? அப்போ சிறப்பு பெயர், பொது பெயர், இது வந்து இடையில வரக்கூடிய பண்பு பெயரான ஆகிய மறைந்து வருது அப்படின்னா இந்த மாதிரி கான்செப்ட் தான் இரு பெயரொட்டு பண்பு தொகை. புரிஞ்சுதா? ஃபைன்மா.
புரிஞ்சுதாமா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது வகை. அடுத்து நான்காவது வகை பார்க்கலாமா? நான்காவது வகை ஓமை தொகை. நான்காவது வகை ஓமை தொகை. ஓமை தொகை ஓமைக்கும் உவமேயத்துக்கும் இடையில், ஓமைக்கும் ஓமேயத்துக்கும் இடையில், போல, போன்ற, நிகர, அன்ன. சரியா? ஸோ சாரி, நான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்பு உறுப்புன்னு சொல்லிப்போம் இல்லையா? பண்பு உறுப்புகள் வேற. ஸோ என்ன சொல்றது, மை, கு இந்த மாதிரி நிறைய இருக்கு. அது பண்பு உறுப்புகள். சரியா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓமை உறுப்புகள். சரியா? ஓமை உறுப்புன்னு சொல்றது தான் பண்பு உறுப்புன்னு சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஸோ பாருங்க, ஓமைக்கும் ஓமேயத்துக்கும் இடையில போல, போன்ற, நிகர, அன்ன என்ன நிறைய இருக்கு. சரியா? அங்கே கீழே டிஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் எக்ஸாம்பிள். இதெல்லாம் ஓம உறுப்புகள். போல, போல, போல், போல, போலே, போலும், போலவும், போலவே. சரியா? போன்று, போன்ற, ஆக, நிகர, என, அன்ன, அணைய, ஒக்க. சரியா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாமே ஓம உறுப்புகள்னு சொல்லுவோம். சரியா? இந்த ஓம உறுப்புகள்லாம் வெவ்வேறு சின்ன சின்ன பொருட்கள் வந்து சின்ன சின்னதாக மாறுபடும். ஆனால் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்போ இதெல்லாம் என்னது? ஓம உறுப்புகள். அப்போ பொதுவாக உவமைக்கும் உவமேயத்துக்கும் இடையில இந்த ஓம உறுப்புகள், புரியுதா? இதெல்லாம் ஓம உறுப்புகள்ப்பா. இதில் ஏதாவது ஒன்று, இந்த ஓம உறுப்புகள்ல ஏதாவது ஒன்று மறைஞ்சு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் ஓமை தொகை. சிம்பிளா என்னது? ஓமை தொகை. ஓமை தொகை என்னது? ஓமை பண்பு மறைஞ்சு வருது. சரி, ஓமை உருபு மறைஞ்சு வருது, அதான் ஓமை தொகை. மறைஞ்சாதானே அது தொகை, அதனால ஓமை தொகை. ஓமை உருபு மறைஞ்சு வருதுன்னா அது ஓமை தொகை. சரியா? எக்ஸாம்பிள் பார்த்துருமா? பாருங்க, மலர் விழி. மலர் விழி, புரியுதா? இப்போ இங்க ஓமைக்கும் ஓமேயம் பார்க்குறோம் இல்லையா? இது ரெண்டும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மலர் விழின்னு இருக்கா, இந்த இடத்துல மலர் அப்படின்றது தான் ஓமை, விழி அப்படின்றது தான் ஓமேயம். புரியுதா? மலர் அப்படின்றது தான் ஓமை, விழி அப்படின்றது தான் ஓமேயம். புரியுதா? ஓகேவா? பாருங்க, மலர் போன்ற விழி. மலர் போன்ற விழி, இது நம்ம தெளிவா எழுதணும்னா இப்படிதான் எழுதுவோம். ஓகேவா? இதே பொருள் தரக்கூடியது தான் மலர் விழின்றது. இப்போ ஒரு பொண்ணுக்கு மலர் விழின்னு ஒரு பேர் வைக்கிறோம்னா, ஓகேவா, மலர் போன்ற விழிகளை, விழிகளை உடையவள் அப்படி நம்ம சொல்லுவோமா? அதான் மலர் போன்ற விழியை தான் மலர் விழியை நம்ம சொல்லுவோம். பாருங்க, இந்த மாதிரி விரித்து எழுதக்கூடிய ஒரு தொடரை, இதுல இருக்கக்கூடிய ஓம உருபு, சரி, ஓம உருபை மறைச்சு நம்ம எழுதும்போது மலர் விழின்னு எழுதுறோம். புரியுதா? அப்ப இங்க ஓமை உருபு வெளிப்படையா வந்திருக்கு, இந்த இடத்துல மறைஞ்சிட்டான். இதுக்கு பேரு தான் ஓமை தொகை. புரியுதா? அப்போ மலர்னு சொல்லக்கூடிய ஓமைக்கும், மலர்னு சொல்லக்கூடிய அந்த ஓமைக்கும், விழின்னு சொல்லக்கூடிய அந்த ஓமேயத்துக்கும் இடையில 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 ஓமை உறுப்புன்னு சொல்லக்கூடிய போன்றங்க பாருங்களேன், போல, போன்ற, நிகர, அன்ன, இதுல ஏதாவது ஒரு உறுப்பு, போன்றன்றது ஓம உறுப்பு தானே, இதுல ஏதாவது ஒரு உறுப்பு தானே, ஏதாவது ஒண்ணு மறைஞ்சு வந்தாலும் சரி, அதுக்கு பேர் என்னது? ஓமை தொகைன்னு சொல்லுவோம். புரியுதா? அப்ப போன்றன்றது ஒரு ஓம உறுப்பு. மறைஞ்சு வந்திருக்கா? மறைஞ்சு வந்திருக்கு. மறைஞ்சு வந்தா என்ன? ஓமை தொகை. அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓம உறுப்புகள். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ நடத்தலாம் ஒழுங்காக கவனிச்சுட்டு எழுதிட்டு வருவீங்க நம்புறேன், நோட்ஸ் எடுப்பீங்க நம்புறேன். ஸோ பார்த்துக்கோங்க. சரியா? மொத்தம் 6 வகையில் 4 வகை பார்த்துருமா? இப்போ 5வது வகை 6வது வகை ரொம்ப சிம்பிள் தான். பார்த்துலாமா? உண்மை தொகை ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஒன்றுமே கிடையாது. சொற்களுக்கு இடையில இல்லை இறுதியில் 2 சொற்கள் இருக்குப்பா, 2 சொற்கள் இருக்கு. அந்த 2 சொற்களுக்குடைய அந்த 2 சொல்லுக்கு இடையில 2 சொல்லு இருக்கு. அந்த சொல்லுக்கு இடையிலும் சரி, அந்த சொல்லுடைய இறுதியிலும் சரி, உம்னு சொல்லக்கூடிய இடைச்சொல் இருக்கு இல்லையா? அந்த உம்னு சொல்லக்கூடிய இடைச்சொல் என்ன இருக்கும்? மறைஞ்சு வந்திருப்பான். தொக்கி, அதாவது தொகைப்படுத்தி வந்திருப்பான். தொகைன்னு மறைஞ்சு வந்திருப்பான். ஓகேவா? இதுதான் உண்மை தொகைன்னு சொல்லுவோம். புரியுங்க? மறைஞ்சு வரதுனால உண்மை தொகை. சிம்பிள். ஓகேவா? எடுத்துக்காட்டு பாருங்க, இரவு பகல், தாய் தந்தை. இரவு பகல் அப்படின்னாலும் தாய் தந்தை அப்படின்னாலும் ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு தொகை தொடர். ஓகேவா? இந்த தொடர் எதுலேருந்து தொகைப்படுத்திருக்காங்கன்னா இரவும் பகலும், அதுதான் இரவு பகல்ன்ற சேம் மீனிங் தரக்கூடியது. தாயும் தந்தையும், அதான் சிம்பிளா நம்ம என்ன சொல்லுவோம்? தாய் தந்தை. நாளைக்கு வரும்போது உங்களுடைய தாயும் தந்தையும் கூட்டிட்டு வா, ஆசிரியர் சொல்லுவாரா? என்ன சொல்லுவார்? அதுக்கு பதிலாக சிம்பிளா என்ன சொல்லலாம்? தொகைப்படுத்தி சொல்லும்போது நாளைக்கு வரும்போது தாய் தந்தையை கூட்டிட்டு வா. அங்க பாருங்க, இடையில வரக்கூடிய உண்மையும் காணும், இடையில இறுதியில் வரக்கூடிய உண்மையும் காணும். ஓகேவா? அப்போ இந்த மாதிரி இடையிலையும் இறுதியிலையும் வரக்கூடிய பாருங்க, தாயும், இரவும், பகலும், தந்தையும், இந்த உம்மன் சொல்லக்கூடிய சொற்கள் மறைஞ்சு வரதுனால இது உண்மை தொகை. புரிஞ்சதா? ஓகே. இதுக்கு அப்படியே ஆப்போசிட், இவன் மறைஞ்சு வரவன். இந்த உம்மன் சொல்லக்கூடிய அந்த என்ன சொல்ற அந்த உறுப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையாகவே வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் தான் எண்ணுமை. அவன் தான் என்னது? எண்ணுமை. பாருங்க,
மறைஞ்சு வருதுனா தான் உண்மை தொகை. ஓகேவா? இப்போ பாருங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்களில், ஒன்றுக்கு மேற்பட்ட சொன்னால் அது இரண்டில் இரண்டுக்கு மேற்பட்ட சொல்லாக இருக்கலாம். ஓகேவா? அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் வருதுன்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் வருதுப்பா, இதுக்கு இடையில இல்லை இறுதியில் பொதுவாக, ஓகேவா, நீங்கள் 2 சொல்லி எடுத்துக்கலாம், இல்லை 2க்கு மேற்பட்ட சொல்லி எது வேணால் எடுத்துக்கலாம், இடையிலேயோ இறுதியிலோ. ஆக மொத்தம் அந்த சொற்களில் உம்முன்னு சொல்லக்கூடிய ஓம உருபு, உம்முன்னு சொல்லக்கூடிய ஓம உருபு வெளிப்படையாகவே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் எண்ணுமை. அவ்வளோதான். அங்கே நம்ம இரவும் பகலும், இரவு பகல், இரவு பகல்னா உண்மை தொகை. இதுவே உம்முன்றது வெளிப்படையாகவே எழுதிட்டோம் அப்படின்னா அதான் எண்ணுமை. இரவும் பகலும், இங்கே உம்முன்றது வெளிப்படையாகவே தெரியுதா, இதான் எண்ணுமை. பாருங்க, தாயும் தந்தையும் உம்முன்றது வெளிப்படையாக தெரியுது, பசுவும் கன்றும் உம்முன்றது வெளிப்படையாக தெரியுது. அவ்வளோதான், இதான் எண்ணுமை. புரிஞ்சுதா? 5 வகை முடிஞ்சிருச்சு. தொகைநிலை தொடரில் 5 வகை முடிஞ்சிருச்சா? ஸோ இதுதான்ப்பா கடைசி. இதான் என்னது கடைசி, பார்த்துருமா? கடைசி என்னது? அன்மொழி தொகை. அன்மொழி தொகை. மொழினா என்னமா? மொழினா சொல், மொழினா சொல். ஓகேவா? இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உண்மை ஆகிய தொகைநிலை தொடர்கள் பார்த்தோம் இல்லையா? தொகைநிலை பார்த்தோம் இல்லையா? இந்த தொடர்கள்ல ஓகேவா, இந்த தொடர்கள் அது இல்லாம, நல்லா பாருங்க, இந்த தொடர்கள் இது இல்லாம அவை அல்லாத வேறு பிற சொற்களும், இந்த தொடர்கள்ல எந்தெந்த உறுப்புகள்லாம் மறைஞ்சு வரும், அதான் தொகைநிலை, அதான் தொகை தொடர், அதான் தொகைநிலை அப்படின்ற தொடர். சரியா? அப்படின்ற ஒரு கான்செப்ட் வழியில் நம்ம வகைகள்லாம் பார்த்தோம் இல்லையா? உறுப்புகள், ஓமருவில் பொதுவாக உறுப்புகள், இதுக்கான உறுப்புகள்லாம் மறைஞ்சு வருது இல்லையா? அதான் தொகைநிலைன்னு சொல்றோம் இல்லையா? இதுவும் இதுல இல்லாத, நல்லா பாருங்களேன், இதுல இல்லாத அவை அல்லாத, அவை அல்லாதனா இதுதான். சரியா? அவை அல்லாத வேறு பிற சொற்களும், நல்லா பாருங்கப்பா, ஒரு சொற்றொடர் இருக்குன்னா அது ஏதாவது ஒரு சில விஷயம் வந்து பார்த்தோன்னா இல்லாம மறைச்சி அதே பொருள் தர மாதிரி நம்ம இங்க சிம்பிளா இதை நீக்கி அப்படியே நம்ம தொகைப்படுத்தி அதே மீனிங் தர மாதிரி எழுதிட்டோம் அப்படின்னா அதுதான் தொகைநிலை தொடர்னு பார்க்குறோம். அதான் தொகைன்றதை பார்க்குறோம் இல்லையா? அதே தான் அங்கே வேற ஒன்றும் கிடையாது. வேற்றுமையோ, வினையோ, பண்போ, ஓமையோ, உண்மையோ, இதில் வரக்கூடிய சொற்களோ, உறுப்புகளோ இது இல்லாம அவை அல்லாத வேறு பிற சொற்களோ ஒரு தொடர்ல முழுமையா வரணும். ஆனா அது வராம இதுவோ இல்லை வேறு பிற சொற்களோ முழுமையா எழுதாம அதையும் நம்ம மறைச்சு, இதெல்லாம் இல்லாம வேற ஏதோ ஒரு சில சொற்களையும் மறைச்சு எழுதணும்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ்ட்ரா ஒரு சில சொற்களும் மறைஞ்சு வருது அப்படின்னா அதுதான் அன்மொழி தொகை, அன்மொழி தொகை தொடர். ஓகேவா? சிம்பிள். பாருங்க, அன்மொழி தொகை பிரிச்சு எழுதணும்னா அல் பிளஸ் மொழி பிளஸ் தொகை, அல் பிளஸ் மொழி பிளஸ் தொகை. ஓகேவா? இது எக்ஸாம்பிள் பாருங்களேன். பொற்றொடி வந்தால், பொற்றொடி வந்தால், நல்லா பாருங்க, பொற்றொடி வந்தால்ன்றது ஒரு தொகை தொடர், அதாவது ஒரு தொகைநிலை தொடர், ஒரு தொகைத்தொடர். தொகைநிலைனா தொகைத்தொடர்னால் 2 ஒன்று தான். ஓகேவா? அப்படின்னாது இதில் நிறைய விஷயம் மறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். பொதுவாக ஏதோ ஒன்று மறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். இதுவே ஒரு சில விஷயம் இல்லாமல் நிறைய விஷயங்கள் மறந்துன்னு வச்சுக்கலாம். இதெல்லாம் இல்லாத உறுப்புகளோ இல்லை சொற்களோ இல்லாமல் இன்னும் வேறு சில சொற்களும் எக்ஸ்ட்ரா என்ன சொற்களும் மறைஞ்சு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் அன்மொழி தொகை. இந்த 5லையும் இல்லாத ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி இது. அப்படின்னா அது இன்னும் எக்ஸஸாக ஒரு சில சொற்களும் மறைஞ்சு வந்திருக்குன்னு அர்த்தம். அது எல்லாத்தையும் மறைச்சு அதே பொருள் தரக்கூடிய ஒரு சென்டென்ஸ் நீளமாக எழுதணும்னா என்ன பொருள் தருமோ அதே பொருள் தர்ற மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு சென்டென்ஸ் எழுதுறோம் அப்படின்னா அதுதான் அன்மொழி தொகை. சிம்பிளாக அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது எப்படின்றத பார்த்துடலாமா? பொற்றொடி வந்தால், இதுவும் இங்க பாருங்களேன், இதுவும் சேம், ரெண்டும் ஒரே பொருள் தரக்கூடியது. இங்க பாருங்க, இது 2 வாரத்தில் முடிச்சிட்டோம். பார்க்கறதுக்கு 2 சொல் மாதிரி இருக்கு, ஆனா இது எவ்வளவு பெரிய பொருள் தருது பாருங்க. பொன்னால் ஆகிய வளையல் அணிந்த பெண் வந்தால் அப்படின்ற சொல்ல, அப்படின்ற ஒரு தொடரை, நெடும் தொடரை, ஒரு சொற்றொடரை, ஒரு தொடரை சிம்பிளா அடைக்கிட்டோம். அவ்வளவுதான். சிம்பிளா அடக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பாருங்க எவ்வளோ பெரிய, பாருங்களேன், ஒரு என்ன சொல்றது, ஒரு 1000 ரூபா நம்ம பார்த்த மாதிரி ஒரு 10,000 கட்டு இருக்கு, அதில் எவ்வளோ 100 ரூபா தாள் இருக்கு. ஓகேவா? அது பிரித்து பார்த்தோம்னா தான் எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் இல்லாமல் பார்க்க தானே அது 10,000 கட்டு 100 ரூபா தாள் நம்ம பிரித்து வச்சோம்னா நிறையா இருக்கும். அது சிம்பிளாக ஒன்றுபடுத்தி வச்சு பாரு, ஒரு 5,000 பிரித்து பாரு, இது ஒரு 5,000, இது ஒரு 5,000 பார்க்கறது போது என்னது 2 கட்டு மாதிரி இருக்கும். ஆனால் பிரித்து வச்சோம்னா ஏகப்பட்ட தாள் கீழே கிடக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் இது. அதான் தொகைநிலை தொடர்னாவே அதுதான். ஓகேவா? அப்போ எவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை, ஒரு தொடரை சிம்பிளாக முடிக்கிறாங்க இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இதில் நிறைய அந்த மாதிரி வெளிப்படையாக எழுதும் போது இருக்கக்கூடிய நிறைய சொற்கள் மறைஞ்சி இந்த ரெண்டு இந்த தொடரில் 2 சொற்கள்லேயே நிறைய விஷயம் உள்ள மறைஞ்சு வந்திருக்குன்னு அர்த்தம்.
சரியா? அதுதான் அன்மொழி தொகை. ஓகேவா? அங்கே பாருங்களேன், பொற்றொடி வந்தால், பொற்றொடி பிரிச்சு எழுதணும்னா பாருங்களேன், பொன் பிளஸ் தொடின்னு அர்த்தம். பாருங்க, இதெல்லாம் பிரித்து எழுத சேர்த்துல யூஸ் ஆகும். ஓகேவா? ஒவ்வொரு டேட்டாவும் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? பொற்றொடி அப்படின்றது பிரிச்சு எழுதணும்னா பொன் பிளஸ் தொடி. தொடினா வளையல்ப்பா, தொடினா வளையல். சரியா? தொடினானது கையில் போடக்கூடிய வளையல். ஓகேவா? அப்போ பொற்றொடி வந்தால் அப்படின்னா பொன்னால் ஆகிய, பாருங்களேன், பொற்றொடி வந்தால் பொன்னால் ஆகிய, தொடினானது வளையல், வளையலை அணிந்த, வந்தால்ன்றது, அப்போ வந்தால்ன்றது கண்டிப்பாக ஒரு பெண் தானே. அப்போ பெண் வந்தால்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ரொம்ப டீட்டெயிலாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இது மாதிரி சிம்பிளாக முடிக்கிறோம்னா அதான் அன்மொழி தொகை. ஓகேவா? இப்போ இதில் பாருங்க, பொன்னால் ஆகிய, பொன் ஆள், ஆள்ன்றது ஒரு வேற்றுமை தொகை. பாருங்க, பொன் ஆள்ன்றது ஒரு வேற்றுமை தொகை. இங்க எங்கேயாவது அது வெளிப்படையா தெரியுதா? தெரியல. ஒரு விஷயம். ஓகேவா? ஆகிய, இந்த இடத்துல ஆகிய என்ற ஏதாவது உறுப்பு தெரியுதா? தெரியல. ரெண்டாவது விஷயம். ஓகேவா? பொற்றொடி வந்தால், ஓகே, வளையல்ன்றதுக்கு தொடினா வளையல், அது வந்துருச்சு. பொன் அப்படின்னா ஓகே, இது வந்துருச்சு. இது டைரக்டா வந்துருச்சு. பாருங்க, பொற் அப்படின்னா பொற்றொடி அப்படின்னா பொன் வளையல். ஓகேவா? அப்ப இதுவும் வந்துருச்சுப்பா, டைரக்டா இதெல்லாம் வெளிப்படையா வந்துருச்சு. இதுல இருக்கிறதா இங்க வந்துருச்சு. ஓகேவா? ஓகேவா? இங்க பாருங்க, அடுத்து பாருங்க, அணிந்தன்ற ஒரு சொல் இருக்கு. 4 எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல். இங்க எங்கேயாவது தெரியுதா? தெரியல. மூணாவது விஷயம். ஓகேவா? வந்தால் யாரை குறிக்குது? ஒரு பெண்ணை குறிக்குது. பெண் அப்படின்றது இந்த இடத்துல பெண்ன்ற சொல் எங்கேயாவது எழுத்திருக்கா சொல்லு இருக்கா? கிடையாது. 4வது விஷயம். ஓகேவா? வந்தால் இது இருக்கு. ஓகேவா? அப்போ இவ்வளவு பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட்ல கிட்டத்தட்ட 4 சொற்கள் என்ன இருக்கு? மறைஞ்சு வந்திருக்குது, தொகைப்படுத்தி வந்திருக்கு. இதுதான் அன்மொழி தொகை. ஓகேவா? இப்ப டெஃபினிஷன் போகுமா? நல்லா பாருங்க. வேற்றுமை, வினை, பண்பு, ஓமை, உம்மை, ஓமை ஆகிய தொகைநிலை தொடர்களுள், ஆகிய தொடர்நிலை தொகைகள் அவை எல்லாத வேறு பிற சொற்கள். இப்போ பாருங்க, ஆள்ன்றது ஒரு வேற்றுமை தொகையில் வரக்கூடிய ஒரு சொல் மாதிரி இருக்கா? ஒரு வேற்றுமை உருபு. ஓகேவா? ஆகிய ஒரு உருபு. சரியா? ஓமை உருபோன்றது பார்க்குறோம் இல்லையா? அப்போ ஒரு உருபு. அப்போ இந்த உருபம் பாருங்க, இது அப்போ 2 கண் உள்ள வருது இல்லையா? வருது. பாருங்க, இந்த மாதிரி கான்செப்ட்ல இல்லாத, இது கான்செப்ட்ல இருக்கக்கூடிய இந்த ஆளு, இந்த ஆகியன்றால் நம்ம கான்செப்ட்ல பார்த்த உருபுகளா இருக்கா? ஓகே. அவை எல்லாத வேறு பிற சொற்கள் இங்க பாருங்களேன். அணிந்தன்றது ஒரு சொல், இதெல்லாம் வேற சொல். பெண்ன்றதும் வேற சொல். ஓகேவா? அப்போ இது கான்செப்ட்ல இருக்கக்கூடிய ஓம உறுப்புகளோ இல்லை சொல்லோ அதுவும் சரி, இந்த கான்செப்ட்ல இது வரைக்கும் நம்ம பார்க்காத பாருங்க, அணிந்த பெண்ணுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா சொற்களும் சரி, இது எல்லாமே பாருங்க இந்த இடத்துல மறைஞ்சு வர்றதுனால இது ஒரு அன்மொழி தொகைன்னு சொல்றோம். புரிஞ்சதா? அவ்வளவுதான். இதுதான் டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன். ஆள்ன்றது 3ஆம் வேற்றுமை உறுப்பு, மறைஞ்சு வந்திருக்கா? வந்திருக்கு. ஆகியன்றது உறுப்பினுடைய பயன், மறைஞ்சு வந்திருக்கு. வந்தால் அப்படின்றது என்னது? அது ஒரு வினைச்சொல். ஓகே, ஃபைன். ஆனா வந்தால்னு சொல்லிட்டு ஆள் இருக்கு, அப்போ ஒரு பெண்ணை குறிக்குது. அப்போ பெண்ணையும் சேர்த்து இந்த இடத்துல எழுத முடியும், நம்மளால விரிவுபடுத்தி எழுத முடியும். அதையும் தொகைப்படுத்திட்டோம். புரியுதா? அப்போ நிறைய சொற்கள் இருக்கு அப்படின்னா, ஒரு பெரிய தொடரில் இருக்கக்கூடிய ஒரு சில சொற்களை நீக்கிட்டு நம்மளால சிம்பிளா தொகைப்படுத்தி எழுத முடியுது அப்படின்னா அதான் அன்மொழி தொகை. ஓகேவா? அது இந்த 5 கான்செப்டுக்கும் உட்பட்டதா இருக்கலாம், அதுல இல்லாத வேறு சில சொற்களும் இருக்கலாம். அதை எல்லாத்தையுமே நம்ம தொகைப்படுத்தி எழுதுறோம்னா அதான் அன்மொழி தொகை. ஓகேவா? ஸோ பாருங்க, இப்போ கடைசியாக பாருங்க, இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்கு பாருங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, கிளாஸ் முடிஞ்சது. இது பாருங்க கடைசியா. ஓகேவா? இதே போல தான் இதுவும். 3ஆம் வேற்றுமை புறத்து பிறந்த அன்மொழி தொகை. சிம்பிள். இது ஒண்ணுமே கிடையாதுப்பா. இந்த இடத்துல 3ஆம் வேற்றுமை உருபு, இந்த உருபு உள்ள வந்து ஒரு அன்மொழி தொகைன்றது நடந்திருக்கு இல்லையா? அதுதான் நம்ம சொல்றோம். இதை நம்ம என்ன சொல்லலாம்? அன்மொழி தொகைன்னு சொல்லலாம். இது இன்னும் எக்ஸ்ட்ரா வகைப்படுத்துறோம் அப்படின்னா, இது இன்னும் விரிவுபடுத்தி டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா, 3ஆம் வேற்றுமை உள்ள வராம மறைஞ்சு வந்திருக்கு அப்படின்றதுனால இது 3ஆம் வேற்றுமை புறத்து பிறந்த அன்மொழி தொகைன்னு சொல்லலாம். இதே இந்த இடத்துல பொன்னால் இல்லாம கூ வர மாதிரி, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஐ வர மாதிரி, ஐன்னு எடுத்துக்கோமே. ஐன்றது 2ஆம் வேற்றுமை உறுப்பு. அப்போ 2ஆம் வேற்றுமை உறுப்பு இந்த இடத்துல நம்மளால எழுத முடியுது, அது இந்த இடத்துல மறைஞ்சு வந்துருக்கிற மாதிரி ஒரு அன்மொழி தொகை அமைதுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? 2ஆம் வேற்றுமை புறத்து பிறந்த அன்மொழி தொகைன்னு சொல்லிடுவோம். இதே 4ஆம் வேற்றுமை உறுப்பு கு அப்படின்றது மறைஞ்சு வந்திருக்க மாதிரி ஒரு தொகைநிலை, ஒரு அன்மொழி தொகை எழுதுறோம்னா சிம்பிள், 4ஆம் வேற்றுமை புறத்து பிறந்த அன்மொழி தொகை. புரிஞ்சுதா? ஒண்ணுமே கிடையாது. சரியா? ஸோ இதுதான் அதுக்கான எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துட்டோம். இதுதான் பொற்றொடி வந்தால் அப்படின்றது ஒரு அன்மொழி தொகைக்கான எக்ஸாம்பிள். ஓகேவா? அதே போல தான் இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. பூங்குழல் வந்தால்.
பூங்குழல் வந்தால் பூங்குழல், பூன்றது நம்மளுக்கு தெரியும். குழல்ன்றது என்னதுமா நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம கூந்தல் சொல்ல முடியா. குழல்ன்றது ஒரு கூந்தலுக்கும் பொருந்துற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொருள் தரக்கூடிய ஒரு சொல். ஓகேவா? இப்போ அந்த பூங்குழல்ன்றது ஒரு அன்மொழி தொகை. இப்போ இதே மாதிரி நம்ம விரிச்சு எழுத முடியும் பார்க்கலாம். இதே மாதிரி விரிச்சு எழுத முடியுமா? முடியும் இல்லையா? ஸோ அதுதான். அப்போது அவ்வளோ சென்டென்ஸ் நீட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் சிம்பிளாக நம்மளால் தொகைப்படுத்தி எழுதுறதுனால தான் இது அன்மொழி தொகைன்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஓகேவா? நம்ம என்ன சொல்லலாம், அதை பூவை போல், பூவை போல் அது குழல், குழல்னு அது கூந்தல், பூவை போல் கூந்தலை உடைய சொல்லாமா, கூந்தலை உடைய பெண் வந்தால் சொல்லாமா. அப்போ அவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம சுருக்கி தொகைப்படுத்தி எழுதுறோம். அதான் அன்மொழி தொகை. புரிஞ்சுதாம்மா? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். கிளாஸ் தெளிவாக இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ இதுதான் தொகை நிலை தொடர். அப்போது தொடர் வகைகளில் பாருங்கள், தொடர் வகைகள் சிம்பிளாக சிலபஸில் கொடுத்துட்டாங்க. ஆனால் அதில் எவ்வளோ கான்செப்ட் நிறைய உள்ள இருக்குது பாருங்கள். அப்போ தொடர் வகையில் வந்துட்டாவே உள்ள தொகை நிலை தொடர், தொகா நிலை தொடர், இது 2 கான்செப்ட் இருக்குது. இது இல்லாமல் இன்னும் பல்வேறு தொடர் வகைகள்லாம் இருக்குது. அதை நம்ம அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இந்த கிளாஸ் நம்ம தொகைநிலை தொடர்னா என்ன அப்படின்றது பார்த்துட்டோம். தொகைன்னு வந்துட்டாவே உருபோ அதனுடைய பயன் பொதுவாக ஏதோ ஒரு சொற்கள் உள்ள மறைஞ்சு வந்துருச்சு. அதனால தான் அது தொகைப்படுத்துறது, தொக்கி மறைந்து அப்படின்றத பார்த்தோம். ஓகேவா? ஸோ இதான் வந்து தொகைநிலை தொடர். அதில் இருக்கக்கூடிய 6 வகைகளை பார்த்துட்டோம். புரிஞ்சுதான்? 6 வகைகள் என்னது? வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, உண்மைத்தொகை, அப்புறம் என்ன பார்த்துருக்கோம், உண்மைத்தொகை, ஓமைத்தொகை ஒன்று பார்த்துருப்போம். அப்புறம் கடைசியில் அன்மொழி தொகைன்றதை பார்த்தோமா. இந்த 6 தொகை வகைகளை நம்ம பார்த்துட்டோம். சரியா? ஸோ இதுதான் தொகைநிலை தொடரில் இருக்கக்கூடிய அந்த 6 வகைகள் பார்த்துட்டோமா. அடுத்த கிளாஸ் நம்ம என்ன பண்ணுவோம், தொகைநிலை பார்த்தோமா. அடுத்து தொகாநிலை. தொகாநிலை என்னது? எதுவுமே மறையாது, வெளிப்படையாகவே வரும், எல்லாமே வெளிப்படையாக வரும். ஓகேவா? அடுத்த கிளாஸ் வந்து பார்த்தோன்னா அது என்னென்ன தொடர் வகைகள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அது ஒரு 9 வகை இருக்குது. அதை நம்ம அடுத்த கிளாஸில் டீட்டெயிலாக பார்க்கலாம். சரியா? ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், அழகாக நோட்ஸ் எடுத்துருப்பீங்க நம்புறேன். அதே போல் யாரெல்லாம் மெட்டீரியல் குரூப்பில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஒரு பிடிஎஃப் பண்ணது நான் அழகாக அங்கே ஷேர் பண்ணிடுறேன். நீங்கள் அழகாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு படிக்கலாம். சரியா? ஸோ ஓகே, மறுபடியும் நம்ம இன்னொரு வகுப்பில் இன்னொரு கிளாஸில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூம்மா, தேங்க்யூ.